அவங்களுக்கு பேசினுக்கிறாங்க. சரி, சவுண்ட் அப்படியே கேட்குது கொஞ்சம். அது நம்ம பார்த்துக்கலாம். கேமரா தப்பு இல்லை, நமக்கு எனக்கு டிஸ்டர்ப் சொல்லிட்டேன். சர்க்குரு அது என்ன பழக்கம் சொல்கிறோம். அப்புறம் என்ன யாருப்பா பேசுறது? பேசாமல் இருக்குப்பா. யாரோ ஒருத்தர் வந்து இந்த அனுப்பிச்சிட்டாங்க அவங்க. இல்லை, இவர் பேசினேங்கிற சத்தம் கேட்குது இல்லை, அவங்க ரெண்டு பேரும். சரிங்க. அரசியல் வெங்காயம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு இனிய சந்திப்பாக ஐயா சிஎன்ஆர் அவர்கள்கிட்ட வந்திருக்கோம். முன்ன கடைசி நம்மளோட பேட்டியில் விட்ட இடத்துலேருந்தே தொடரலான்னு வந்திருக்கோம். வாங்க விவரமாக பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. நம்மளோட கடைசி பேட்டியில் நம்ம பேசியிருந்தோம். நம்ம எங்கே முடிச்சிருந்தோம் அப்படின்னா, ராமதாஸ் அவர்களோட கை ஓங்கும், அவரோட தரப்பு தான் வலுவாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக சொல்லியிருந்தீங்க. ஆனால் அன்றையிலிருந்து நடந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி தெரியலையே. தேர்தல் ஆணையத்திலேருந்து அன்புமணி தரப்புக்கு கடிதம் வருது, இவங்களை தரப்பு தான் அங்கீகரித்து தான் வந்திருக்காங்க. அதை ஏற்றுக்கிற அளவுக்கு ராமதாஸ் தரப்பும் டெல்லி வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு போய் ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க டெல்லிக்கு போகும்போதே தெரியுது அன்புமணியை தான் உறுதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எப்படி கொஞ்சம் முரண்பாடாக இருக்கே நீங்கள் சொன்ன தகவலேருந்து, இதை எப்படி பார்க்கலாம்? அதாவதுங்க, இவங்க எப்பயுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எலெக்ஷன் கமிஷனை அவங்ககிட்ட லெட்டர் வாங்கிட்டாங்க. இவங்க 12 கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. யார்? ராமதாஸ் தரப்பில் ஏற்கனவே மாற்றந்து ஒவ்வொன்றையும் சேர்த்து 12 கடிதங்கள் அங்கே போன பிறகு அதை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அவரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து என்ன சொல்கிறார், ஐயோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியலையே, எங்கள் கவனத்துக்கு வரலையே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்களுக்கு தான் ஃபேவர் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சீல் வச்சு ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஏன் அக்னாலஜ்மெண்ட்டு அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து தகவல் கொடுக்குறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து தகவல் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எலெக்ஷன் கமிஷன்லேருந்து யார் பேரையும் போட்டு வராது. பிரசிடென்ட்னா பிரசிடென்ட், அவ்வளோதான். அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி. அருள் அவர்கள் அதை தான் சொல்கிறாரு, தலைவர்னு வந்திருக்கு, அன்புமணி தான் தலைவர்னு சொல்லலையே, நீங்கள் ஏன் அன்புமணின்னு அவங்க பாலு சொல்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருல, அதே தான் நீங்களும் சொல்கிறீங்க. இல்லை, அதே தான். இப்போ நாம் கட்சி வச்சுருக்கிறோம்ல, இப்போ எங்களுக்கு வரும்போது என் பேர் போட்டால் வருது, தலைவர்னு சொல்லி தான் வருது. கடிதங்கள் கம்யூனிகேஷன் வந்து அவன் அப்படி தான் வச்சுருப்பான். அந்த ஹெட் ஆஃபீஸில் வந்து அவங்க முதல்ல வந்து நாட்டுமுத்து ராயக்கன் தெரு, அதுக்கப்புறம் வந்து இதில் வச்சுருந்தாங்க டி நகரில் வந்து பொங்கு தமிழ் அறக்கட்டளை, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து பண்ணாங்க. நம்ம ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. அட்ரஸ் எனக்கு தெரியாமல் மாற்றிட்டாங்க, அவங்களுக்கு தெரியாமல் மாற்றிட்டாங்க, இது எப்படி மாறுச்சு? பாலு என்னன்றாப்புல ஜிகே மணி தான் இதை அவர் தலைவராக இருக்கும்போதே பண்ணாப்புலங்கிறாரு. இவங்க தரப்பு என்ன பண்ணுறாங்க, சூழ்ச்சி பண்ணி அதெல்லாம் இந்த பிரச்சனைக்கே வராதுங்க. இதெல்லாம் வந்துன்னு கேட்டால், நான் தான் இது எங்களுக்கு வந்து தப்பாக அனுப்பியிருக்கீங்க, அதை ரேட்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதை பண்ணி கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த அந்த அதாவது ரெஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பார்ட்டிக்கு இதை விட வேறு என்ன பண்ணுவாங்க? ஒரு லெட்டர் கொடுத்தது, இது கம்யூனிகேஷன் கேப்பு, இது வந்து மிஸ்லீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ராமதாஸுக்கு அனுப்பிடுவாங்க. அவர் தானே இப்போ பிரசிடென்ட்டு, அவருக்கு அனுப்புவாங்க. ஸோ அதனால் வந்து அதுதாங்க, ஒரு பக்கம் லீகலாக எலெக்ஷன் கமிஷனில் சொல்கிறது ஒரு பக்கம். ராமதாஸ் வந்து லீகலாக வந்து என்னெல்லாம் பண்ணார் உங்களுக்கு தெரியும். இந்த வந்து கட்சியின் கொடியை பயன்படுத்தக்கூடாது, என் பேரை பயன்படுத்தக்கூடாது, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நீ ஊர்வலம் போகக்கூடாது, ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாம் பண்ணார். எங்கே சொன்னார்? வந்து டிஜிபி ஆஃபீஸில் சொன்னார், எலெக்ஷன் கமிஷனில் சொன்னார், இவங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். யாருக்குங்க? உள்துறை செக்ரட்டரிக்கும் ஹோம் செக்ரட்டரிக்கும் கடிதம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பக்காவாக இருக்குது. இதெல்லாம் வந்து 1 by 1 அவர் கரெக்டாக கொண்டு வந்து அன்புமணியை கார்னர் பண்ணிட்டார். இது வந்து வெளியில் இருக்குன்னு தெரியல. ஆனால் அன்புமணி என்ன பண்ணார்? ராமதாஸ் அவருடைய ட்விட்டர் அதெல்லாம் வெளியே வருது இல்லை, அது ஃபேஸ்புக்கில் ட்விட்டர் அக்கௌண்ட்டை வாங்க முடியல. இல்லை, வாங்கலை. இது ஃபேஸ்புக்கும் வந்து முடக்கிட்டார். அவர் உறுதியாக இருக்கார், அவர் அப்பராண்ட் எடுப்பாருங்கிறீங்க, ட்விட்டர் அக்கௌண்ட்டே வாங்க முடியல. இல்லை, ட்விட்டர் அக்கௌண்ட் வாங்கலை. இவருக்கு 2 பேருக்கும் ஒரே ஆள் இருந்தார். அவர் வந்து அன்புமணி, சென்னையை சுற்றி இருக்கிறவங்களும் அன்புமணி கூட இருக்கிறாங்க. சரி, இதுவரையில் இவ்வளோ நாள் சம்பளம் கொடுத்துட்டு இருந்து இதுக்கப்புறம் எப்படி தேர்தல் அறிக்கை வருதுன்னு பாருங்கள். அவர் ராமதாஸால் வெளியிட முடியாது.
தேர்தல் அறிக்கை இப்போ புதுசாக யாரையாவது வச்சு தயார் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிறதுக்கு வந்து அதே இவர் ஒரே ஒரு ஆள் தான், பாவேந்தன் தான். பாவேந்தன் 2 பேருக்கும் செஞ்சுட்டு இருந்தார். அதுதான் சொன்னேன், இந்த இது மகளிர் இந்த இதுக்கு இளைஞர் மாநாடு நடத்தும்போது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் வந்து இவங்க போடுறாங்க, சௌமியா அன்புமணி தலைமையில் தான் நடைபெறும்னு. அதுக்கு அடுத்த ட்விட்டர் அடுத்தது வருது, ஃபேஸ்புக், அதில் ஏது ராமதாஸ் தலைமையில் நடைபெறும்னு. ஸோ ஒரே ஆள் தான் அதை மாற்றி மாற்றி போட்டு இவங்க சண்டைக்கு ஏற்ற மாதிரி அவரை பயன்படுத்தி இது பண்ணாங்க, பந்தாடினாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு இடம் முடிஞ்சு போச்சு. இப்போ இவர் வந்து தனியாக ஆவர்த்தனம் பண்ணுறதுக்கு ராமதாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு. ஸோ ராமதாஸ் வந்து கரெக்டாக பண்ணிட்டு வரும்பொழுது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, 3வது விதியில் ராமதாஸுக்கு வந்து சொல்லணும். அப்புறம் வந்து இன்னும் 13வது விதியில் இது தான் இருக்குது, 32வது விதியில் இதில் இருக்குது, 17வது 32வது விதியில் இது இருக்குது. இந்த விதிக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் வந்து ரொம்ப கிளவராக ஒரு வேலையை பண்ணார். ஒரு வந்து கட்சியிலேருந்து யாரை ஒன்றாலும் நீக்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 2 இருக்கும் வழிவகை. ஒன்று வந்து டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த தகராறை சரி பண்ணி சரியாப்பா இதுக்கப்புறம் ஒழுங்காருன்னு சொல்லி சில பேர் மன்னிச்சு விட்ருவாங்கல்ல, அது ஒன்று. இன்னொன்று வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டி, ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுத்த தீர்மானத்தை வெளியில் அனுப்புனா அது செல்லுபடியாகாத. இந்த சட்டம்லாம் வந்து அங்கே நிற்குமா? நிற்காது. ஸோ இவங்க வந்து அவங்கவுங்க கிளைம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறாங்க. இப்போ வந்து வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்காடும் போது ரொம்ப சத்தமாக சொன்னால் விஷயம் இல்லைன்னு அர்த்தம், சரிங்களா? பொறுமையாக சொல்லிட்டு வேலையை முடிக்கிற ராமதாஸ் வந்து என்னென்னா, நம்ம ராமதாஸும் அழியணும், இவங்களும் அழியணும். ஏன்னா இப்போ இந்த அன்புமணி நினைக்கிற மாதிரி ரவுடி ராமதாஸை நாம தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு, அயோக்கிய ராமதாஸை. ஆனால் அன்புமணி என்ன நினைக்கிறாரு, அசால்ட் அன்புமணி அதிரடி அடித்து இவரை காலி பண்ணிடலான்னு. இப்போ 2 பேரும் ஊர்வலம் போகிறாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நடைபெறுமா இல்லையான்னு பாருங்கள். அன்புமணி இப்போ முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ராமதாஸ் வந்து செட்டில் ஆகிட்டு திண்டிவனத்தில் உக்காந்ததுக்கு அப்புறம் ஊர்வலம் இவர் சொல்கிறார் இல்லைங்களா, உரிமை மீட்பு தலைமுறை காக்கிறது, உரிமை மீட்க. ஆமாம், யார்கிட்டேருந்து என்ன உரிமை இருக்குன்னு அவரும் கேட்டார். நாமளும் நிறைய கேட்டோம். அப்பா 25 பேர் செத்து போனாங்களே, அவங்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்குறேன்னு எல்லாம் சொன்னேன். உங்கள் அப்பாவும் செய்யல, நீயும் செய்யல, அதுக்காக எதா பண்ண போறியா? அந்த உரிமை அவங்களுக்கு வந்து பெற்றுத்தர போறியா? அது இல்லை. உன் தலைமுறைனா நான் சொல்லும்பொழுது என்ன சொன்னால், உங்கள் பசங்க இந்த 3 பொண்ணுகளை காக்கிறதுக்காக தலைமுறைக்காக இந்த வேலை பண்ணுறியா அப்படின்னு. ராமதாஸ் அவர் ஏதாவது கண்ணா முன்னா திட்டி விட்டார், ஏசி விட்டார். அப்போ ராமதாஸோட மூவ் இன்டெலிஜென்ட்டாக இருக்குது. அவர் இன்டெலிஜென்ட்டில் எப்படி ஜெயிக்க முடியுன்றது கரெக்டாக வந்துட்டா, ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ வந்து இது பின்னாடி இது வந்து சுசீலா இருந்தாலும் இவங்க வந்து நல்லா கரெக்டாக தானே பண்ணுறாங்க. சரி, முதல்ல வந்து சுசீலாவை கார்னர் பண்ணி வெளியில் கொண்டு வந்து அவங்கள பண்ணும்பொழுது சுசீலா ஏன் பண்ணணுன்றது ஒரு கிளவராக முதல்ல பாமகன்றது பாசமுள்ள மகன் கட்சி, இப்போ மகளை கொண்டு வந்தோன்னா பாசமுள்ள மகள் கட்சி ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி வந்து ராமதாஸ் ஒரு பக்கம் பண்ணால், இப்போ அன்புமணி அவங்க அக்காவை திட்டுவாரா? அக்காவை திட்ட மாட்டார். அப்புறம் வந்து மீதி பேரெல்லாம் என்ன சொல்கிறாரு, ஒரு தீய சக்தி. அது யார் தீய சக்தி? அந்த சுசீலா தான் தீய சக்தி. அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்களாம் பூசாரிகள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து சில பேரை சொல்லி ரொம்ப தப்பாக பேசுகிறாரு. தந்திரம் பிடிச்சவன், சனியன், இவெல்லாம் வந்து அங்கே வந்து உட்காந்துட்டான், பீடை, அவன் பேர்லாம் சொன்னார். அந்த தலைமை நிலை செயலர் அன்பழகன் எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இவங்க இன்றைக்கி ஒரு ஆளை வச்சு நீங்கள் கார்னர் பண்ணால் கூட ராமதாஸ் வந்து ஆதி காலத்தாலெல்லாம் தெரிஞ்சவர். அயோக்கிய தர்மனை ஏமாத்துட்டு போனது ஓடி போன ஆள்கள்லாம் வேறு எங்கெங்கே போய் செட்டில் ஆகிட்ட பிறகும் கொஞ்சம் பேர் வச்சுட்டு இருக்கா மாதிரி. என்னென்னா, அவர் சொல்கிறார்ல, ஏ ஃபார்மில் நான் தான் கையெழுத்து போடுவேன், பி ஃபார்மில் நான் தான் கையெழுத்து போடுவேன். இத்தனை நாள் வரலும் யார் வந்து தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சி என்கிட்ட தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க, நான் இல்லாமல் நடக்காது, அதனால் நான் தான் எல்லாம், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதை கேட்குறதுக்கு வந்து இது வந்து பஜனை கோஷ்டி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு இடத்துல உக்காந்த இடத்துல பஜனை பண்ணின்னு இருக்கிறவங்க பஜனை கோஷ்டி. இவங்க வந்து கரகாட்ட கோஷ்டி, ஊர் ஊராக போய் கரகாட்டம் ஆடினுக்கிறாங்க. அன்புமணியால் ராமதாஸ் அசிஸ்டிலாம் பார்க்க முடியாது. அன்புமணி பேரை மட்டும் இப்போ அன்புமணி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. பொதுவாக இப்போ சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிக்கிறவங்கெல்லாம் ராமதாஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காப்புல, எத்தனையோ நிர்வாகிகள் அவருக்கு போட்டியாக வருவாங்கன்னோ, இல்லை அவங்க கொஞ்சம் தெரிஞ்ச முகமாக மாறுவாங்கன்னோ, இப்போ உங்களை உட்பட எத்தனையோ பேரை வெளியேற்றிருக்காப்புல, துரோகம் செஞ்சுருக்காங்க.
ஆனால் மகன்கிட்ட அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியலையோ அப்படிங்கிற மாதிரி கருத்தை, மகனோட கை தான் ஓங்குது, ராமதாஸால் மகன்கிட்ட போட்டி போட முடியல அப்படிங்கிற மாதிரி கருத்தை தெரிவிக்கிறாங்க. இல்லை, அதாவது தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், பிறகு தர்மமே வெல்லும். இப்போ வந்து இவர் ராமதாஸ் வந்து எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நாங்கள்லாம் ஜெயிச்சு வெளியே வர போகிறோமே, நாம் வந்த உடனே நாம தான் அந்த கட்சியை துவக்கி வச்சோம். அப்போ கட்சி வந்த உடனே காழ்ப்புணர்ச்சி, கட்சி வந்த உடனே சூழ்ச்சி வந்து போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் வந்து நாங்களாம் ஒதுங்கிக்கிட்டோம் நிறைய பேர். எப்படி அப்போல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, ஒரு இதில் வந்து நமக்கு நம்மளால் இந்த சமுதாயம் பாதிக்கக்கூடாது, எப்படியாவது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போது நாங்கள்லாம் எது பண்ண முடியாமல் இல்லை, நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொருளாதாரம். சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்குமே இல்லை ஒரு மீட்டிங் போட்டு வர்றதோ, இவங்க ஒரு மீட்டிங் போட்டால் அதை என்ன பண்ணுறாங்க, தகராறு பண்ணுறாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச வரல 1 இயர்னு யாரும் சொல்லக்கூடாது, இவர் மட்டும்தான் 1 இயர் சங்கம் நடத்தணும்னு. ஸோ அப்படி போகும்போது அதனால் ஏற்படுகின்ற இழப்பீடு, அங்கே நடக்கிற தகராறு, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் திறமை வேணும், பொருளாதாரம் வேணும். எல்லாத்தையும் விட ரொம்ப அறிவார்ந்து உடனே அவன் இது பண்ணணும். இப்போ நான் நிறைய எல்லா மாவட்டத்திலையும் மாநாடு போட்டிருக்கோம், எல்லா மாவட்டத்துக்கும் கூட்டம் போட்டிருக்கோம். என்ன ரிசல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் வந்து அந்த பெரிய அளவில் நடத்துகிற கூட்டம் கூட அந்த சின்ன அளவில் சுருக்கி அந்த மாவட்டத்தில் ஒரு சின்ன செய்தி, இவங்களை எல்லாரையும் வந்து மீடியாக்கள் எல்லாம் விலைக்கு வாங்கிடுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு வாகனங்கள் வச்சு ஏற்பாடு பண்ணி அவங்க வராங்கன்னா, ஈஸியான வேலை, டிரைவருக்கு வந்து 10,000 5,000 கொடுத்து மொத்தத்தையும் நிப்பாட்டிடுவாங்க. இப்போ டிரைவர் வரமாட்டான், வண்டி இல்லை, எல்லாம் போயிடும். ஸோ இது இயற்கையாக எல்லாருக்கும் உள்ளதான். இப்போ நாம் வந்து அரசியல் பண்ணி இவங்க கூட போட்டிக்குன்றது அதை விடுங்க, நம் சமுதாயத்துக்கு நல்லது செய்யணுன்றது வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்கிறோம். இப்போ 21 பேர் 25, இப்போ எல்லாம் 25க்கு மேலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, 26 27 தியாகிகள்லாம். ஸோ அந்த மாதிரியாக இன்னைக்கு பேசுகிறாங்க. போய்கிட்டே இருக்கு, எத்தனை பேர்? இல்லை 25 தான், 25 அந்த லிஸ்ட்டு கலைஞர் சொன்னாங்க. 21 சொன்னாங்க, நீங்கள் 25 சொல்லிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியா. திடீர்னு அன்புமணி 27 பேச ஆரம்பிச்சு. அல்ல, அவர் சொன்னதுக்காக நம்மளை கேட்காதீங்க, நாம் வந்து முதல்லேருந்து சொல்லியிருக்கோம். 27 பேர்னா 27 சொல்லணும்ல, அதெல்லாம் சொல்லலையே, சும்மா அவன் வாயில் வந்ததை விட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நடக்காத காரியம். எது அன்புமணி வந்து அப்புறம் என்ன நினைக்கிறாங்க, வயசானவர் அவரு, இவர் வந்து ரொம்ப இளைஞராக இருக்கிறாரு, அப்படிதான் ஒரு பொதுவான இல்லை பார்வை மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கல் அப்படி தானே பார்ப்பாங்க. ஸோ காமனாக பார்க்கும்போது இவர் வந்து முடியாது, பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இவர் ராமதாஸ் என்னன்னா எந்த இதுவாக இருந்தாலும் ஆக்டிவேட் பண்ணுற வேலை, உக்காந்த இடத்துல அவர் கூட்டி இது செய் அதை செய்யன்னு சொல்லிட்டு ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆட்கள். இப்போ வந்து அன்புமணி கூட எவ்வளோ பேர்லாம் போனாங்க வந்தாங்க, இதை பிரிச்சுன்னு போகிறாரு. அன்புமணி கூட போனவங்கலாம் என்ன தேறிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போது தேர்தல் வந்தது, சரி இவங்க 2 பேரும் ஒவ்வொரு இடத்துல நிற்கிறாங்க, இவர் ஒரு கட்சி அவர் ஒரு கட்சி, இவர் வந்து ராமதாஸ் கட்சி, அது வந்து அன்புமணி கட்சின்னு வச்சுங்களேன். இப்போ இவங்க அப்படி வந்து பண்ணும்போது என்ன நடக்கும்? இப்போ ராமதாஸ் ஏதோ போய் சொல்லுவா மாதிரி, ஏற்கனவே இவங்கெல்லாம் கோயாபால்ஸ் ஊட்டின்னுக்கிறாங்களே, நான் 6 ரிசர்வேஷன் வாங்கி தந்தேன், 100 கோடி மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தந்தேன், நான் இந்த சமுதாயம் நான் வரலைன்னா கோவனம் கட்டின்னு இருக்கும், அதே கதையை விடுவான். நான் ஊமை ஜனங்களுக்கு வரேன்னு சொல்லணும்னா அது ஒன்றும் தெரியாத இருக்கிற இளைஞர்கள் பண்ணுவாங்க. 20% ஒதுக்கீடு இவன் தான் என்னமோ கஷ்டப்பட்ட மாதிரி குடிச்சிட்டு அந்த இதில் எல்லாம் பாண்டிச்சேரி தங்கம் வயசில் கடந்தாவன். அதுக்கப்புறம் வந்து அவனை பிடிச்சின்னு வந்தாங்க. இவன் வந்து இது மாதிரி பேசுகிறான். இப்போ நம்ம உண்மையெல்லாம் சொல்ல, இதெல்லாம் வெளியே வந்ததுன்னா மக்கள் வந்து இவனுக்கு தெரியாட்டா கூட சரி வயசானாலும் திட்ட வேண்டாம், ஏங்க அவரை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை நம்புறதுக்கு கொஞ்சம் பேர் வருவாங்க, ஏன்னா அது பழைய பஞ்சாங்கன்னு. இப்போது அன்புமணி என்ன பண்ணுறார், நான் வந்து பாரு என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள், நீ உங்க வந்து அமைச்சராக இருக்கின்ற பொழுது 520 MPBS சீட்டு, நான் தான் அடிக்கடி சொல்கிறேனே, ஒரு சீட்டாவது தமிழ்நாட்டுக்காரனுக்கு கொடுத்தீங்களா? ஒரு தியாகிகளுக்கு கொடுத்தீங்களா? பண்ணலை. நீங்களே என்ன சொன்னீங்க, நான் வந்து இந்த தியாகிகள் 25 பேருக்கு நான் வந்து கான்கிரீட் வீடு கட்டி தருவேன், அவங்களுக்கு வந்து விவசாய நிலம் வாங்கி தருவேன், அந்த குழந்தைங்களை படிக்க வைப்பேன், அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை வாங்கி தருவேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. அதை சொன்னதை வந்து எதாவது செஞ்சாரா? இப்போ 17ஆம் தேதி ப்ரெஸ் மீட்டில் ராமதாஸ் சொல்கிறாரு, நாங்கள் வருஷம் ஊக்கத்தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், உதவித்தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னுங்கிறாரு. இப்பயும் கொடுக்க போகிறோம் தியாகிகள் குடும்பத்துக்கு. அவன் வந்து இப்போ சொல்வான், ஒரே ஒரு பைசா கொடுத்தான்னு சொல்லுங்கள் ராமதாஸ். இல்லை, ராமதாஸ் எதுவும் கொடுக்க மாட்டான். அந்தந்த மாவட்ட வருடம் கொடுக்குறோம், இல்லவும் கொடுக்க போகிறோம். இல்லை, அந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து
எவ்வளோ கொடுப்பானுங்க? 1000 ரூபாய் 2000 ரூபாய் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் உதவித்தொகை. அது பேர். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணையார் மாதிரி செத்து போகிறவனுக்கு வந்து அந்தந்த மாவட்ட செயலாளர் தான் அந்த வேலையை பண்ணுவாங்க. அங்கே வராரு, நீ வந்து 4 பேரை வந்து அந்த அந்த அதில் வந்து மாவட்ட எல்லாம் ரகசியமாகவே இருக்காங்களே, எப்படி இது எந்த உண்மையும்? இப்போ நீங்கள் ஒரு பக்கம் ஒரு தகவலை சொல்கிறீங்க, தியாகிகள் குடும்பத்துக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு. ராமதாஸ் ஒரு பக்கம் நாங்கள் வருஷம் வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உதவித்தொகை பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறீங்க. எது உண்மைன்னு தெரிஞ்சுக்க அவங்க வாய் திறந்தாதான். இல்லை, அவங்கெல்லாம் வாய் வந்து ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க. யார் உண்மையானவங்க? அந்த செத்து போனவங்க அந்த தாய் அவன் மனைவியெல்லாம் பேசியிருக்கிறாங்க. இப்போதான் இவங்க வந்து சரஸ்வதி போகும்போது தாலி அர்த்தம் முண்டச்சிங்க ஏன் வந்தீங்கன்னு சொல்லி துரத்தி அடிச்சது ஒன்று. இன்னைக்கு வரல, நீங்கள் தனியாக போய் கேளுங்களேன், யாராவது இவன் கொடுக்குறான்னு சொல்லுவாங்களான்னு கேளுங்க, மனம் திறந்து கேளுங்க. யாருக்கும் ஒன்றும் செய்யலை. இப்போ ஒரு 2000 ரூபாய் ஒரு காசாங்க, இல்லை 5000 ரூபாய் ஒரு காசா? இதுக்கு மேலே யார் கொடுத்துருக்க போகிறான்? ஒன்றும் கொடுக்கல. நீங்கள் வேணால் இப்போ வெரிஃபை பண்ணுங்க. நான் வேணால் ஃபோன் கூட பண்ணுறேன். சில தியாகிகளுக்கு கேட்டோம்னா நம்ம உண்மையை சொல்லலாம். வந்தால் சும்மா வந்துட்டு போனாங்க, எங்களை வர சொன்னாங்க. இப்போ என்னென்னா, இந்த ஸ்தூபிலாம் எவன்டா கட்டினது? இவன் போய் வைக்கிறானுங்கல்ல, துப்பு கட்ட பசங்க போய் இது மலர் உலையம் வச்சு எல்லாம் பண்ணுறாங்களே, அது எவன் கட்டினது? யார் கொண்டு வந்தது? நான் இருக்கும்போது தான் எல்லாத்தையும் பண்ணுது. நாங்கள் இருக்கும்போது எல்லாம் சேர்த்து கலெக்ஷன் பண்ணி அதை இதை பண்ணி. நீங்கள் இருந்த காலகட்டத்தில் எடுத்த நடவடிக்கைகளோட சரி அப்படியே நிற்குது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒன்றும் மூவ் பண்ணலையே. இல்லை இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாருக்கும் 10 லட்ச ரூபா வீடு கட்டி தரேன்னு 3 பேர் ஸ்டார்ட் பண்ணேன். வீடு கட்டி கம்பிலாம் வந்தது உங்களுக்கு தெரியும், அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த வீடில் ஏன் வந்து நீங்கள் வந்து அந்த கம்பியை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்க ஒரு லெவலுக்கு வந்த உடனே? அதுக்கப்புறம் அங்கேருந்து சிமெண்ட் மூட்டையில் கட்டப்பாறையில் குத்தி தண்ணி ஊற்றிட்டீங்க. அப்புறம் வந்து ஒரு இடத்துல 3 லோடு செங்கல் வச்சுருந்தோம், அது ஏற்றின்னு போயிட்டுங்க. இந்த மாதிரி கேவலமான ஈனத்தனமான இழிபிறவி செய்கிற வேலைகள் தான் அவங்க செஞ்சாருங்க. இதில் ஒன்று என்ன தப்பு இருக்குது? இவங்களுக்கு கேளுங்க, நான் வந்து எந்த ஈனப்பிறவிக்கும் இழிப்பிறவிக்கும் அப்புறம் வந்து காக்கை வன்னியனுக்கும் நான் வந்து பதில். இவன் காக்கை வன்னியனா, நாங்கள் காக்கை வன்னியனா? நாங்கள்லாம் பவித்திர வன்னியன். நாங்கள் தான் சொல்லுவோம், எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் இதே தான்டா, வேறு ஒன்றும் இல்லை. நீ யார்? நீ யாருக்கு பிறந்தவன்? எந்த சர்டிஃபிகேட்டில் படித்தவன்? இதெல்லாம் ஊர் உலகத்தில் எனக்கு தெரிஞ்சிருது இல்லை. ஸோ இது வந்து இப்போ பிரிஞ்சு இருக்கிறதுனால நம்ம எதை குறித்து மைலேஜ் ஏற்றுறதுன்னு தெரியாமல் இப்போ தியாகிகளுக்கு கொடுக்க போகிறோம். நீங்கள் தொடர் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, எதுவுமே செய்யலை. அவங்க 25 பேரோட சாவை வச்சு தான் இன்றைக்கி ராமதாஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. ஸோ எதுவுமே செய்யலைங்கிற குற்றச்சாட்டு உங்கள் சைட்லேருந்து தொடர்ச்சியாக வரும்போதும் 2 பேர் பிரிஞ்சிருக்கும் போதும் தன்னை பலமாக காட்டிக்கிறதுக்காக அந்த நான் தியாகிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இப்போ கொடுக்க போகிறேங்கிறாரா? 38 ஆண்டுகளாச்சுங்க, ஒன்றுமே செய்யலைங்க. ஒன்றுமே செய்யலை. அவனுக்கு யார் எங்கே ஊடு கொடுதுன்னு கூட தெரியாது. இவன் போய் பார்த்தானா? வருஷம் இந்த நினைவு நாளில் ஏதாவது இல்லை ஸ்தூபி இருக்குது இல்லை, அந்த ஸ்தூபி கிட்ட வந்தானா ஏங்க இவன் இதில் வந்து நான் ஒன்றை பாப்பனப்பட்ட ரங்கநாதனுடைய பேரம் படித்தாங்க. அவனுக்கு வந்து ஃபீஸு கட்ட முடியல, டிசி கொடுனா கொடுக்க மாட்டேன், மொத்த ஃபீஸும் கட்டிட்டு வாங்கிட்டு போடான்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து அங்கேயே சித்தனி ஏழுமலை பையனோட பேரன். ஆமாம், பேரன்னா அவங்க தான். அடுத்தது தியாகியினுடைய அதே வந்து அந்த பையனே எங்கே வந்து இதில் போய் வேலை செஞ்சான். எங்கே வேலை செஞ்சான்? அந்த அவங்க தான் சொன்னாங்களே, வேலை செய்கிறவங்க வேலை இருந்து செய்யுங்க, செங்கல் கொடுக்குறோம், செங்கல் கொடுங்க, கம்பி கொடுக்குறேன். இவன் என்ன பண்ணான்? அந்த பையன் வளர்ந்தான், அங்கே போயிட்டு பொக்லைன் அந்த இது இருக்குது இல்லை, அந்த வேலை அந்த இது பண்ணான். அவன் போய் வேலை செய்யும்போது அவனுக்கு வந்து அடிபட்டு கால் உடைஞ்சி போச்சு. அப்படியே இருந்தால் அவனுக்கு சம்பளம் இல்லாமல் வேலைங்க, கொடுக்கவே இல்லைங்க சம்பளம். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? அப்புறம் வந்து அவனும் செத்து போயிட்டான். ஸோ எதுக்குன்னா தியாகிகளுக்கே நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி இவங்க வச்சிருக்கிற அந்த இதில் கூட யாரும் படிப்பதற்கான ஒரு சின்ன வாய்ப்பு கூட அவங்க கொடுக்கல. ஸோ இப்போ வந்து அவங்க பேசுவாங்க, இந்த இது வந்துட்டா இந்த செப்டம்பர் 17 வந்தால் உடனே அது இதுன்னு பேசுவாங்க. யாருக்கும் ஒன்றும் கொடுக்கல. நீங்கள் வாங்க, வந்து கேளுங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு சில பேரை நம்ம ட்ரை பண்ணி பார்த்து பேசினா கூட அவங்க சொல்லிடுவாங்க உண்மை என்னன்னு. கிட்ட சேர்த்தானா அதில் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக தியாகிகள் குடும்பத்தை கூட ஒரு பேட்டி மாதிரி பண்ணுவோம். ஆமாம், அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யாராவது போனால் அவங்களுக்கு தகவல் சொல்லிட்டேன்னா உடனே ஆள் அனுப்பிடுவாங்க மாவட்டத்தில். ஏன் இங்கே வரீங்க, அதெல்லாம் எங்கள் ஆள் அப்படி ஒன்று விடமாட்டாங்க. இது வரல. இப்போ வந்து இடைத்தேர்தல் வந்ததுங்களே, அங்கே அவ்வளோ பேர் செத்து போனவங்க தான் இருந்தான். அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? இவங்கெல்லாம் போய் பார்த்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்னா வானா நான் தான் பண்ணுறேன் அப்படின்வாங்க. சரி, இப்போ வந்து கடலூரில் வந்து புதுப்பாளையம் அங்கே வந்து ராஜேந்திரன் அவருடைய இதுக்கு அவர் வந்து விஜிகே மணி வந்து அவங்களுக்கு வீடு கட்டி தர்றதுக்காக இது பில்டிங் மெட்டீரியல்லாம் இருக்குல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் ஏற்றின்னு வரும்போது 140 பேர் போட்டு அங்கேயே கைது பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி யாரையும் விடலை, இவங்களும் செய்யலை.
ஆனால் வருஷத்துக்கு வரும்போது சொல்லுவோம். இதை யார் போய் சொல்கிறது? பெரியவங்க சொன்ன பெருமாள் சொன்ன மாதிரி சொல்லிட்டு போகிறான். அந்த இளைஞ பாதிக்கப்பட்டவன் என்ன பண்ணுறான், சரி ஒரு பிடி மண்ணை வள்ளி யார்கிட்ட போய் பண்ணுறது, கோயிலில் வச்சுட்டு எப்பா நீ தாண்டா கூலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுத்தரு நாராயணன் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நான் சொல்லுங்க, ஏரி வேலை கூலி வேலைக்கு தான் போகிறாங்க அந்த குடும்பமெல்லாம். ஏன்னா அதனுடைய வருமானத்தை ஈட்டக்கூடிய பிரெட் வின்னர் அவங்களாம் செத்து போயிட்டாங்க. செத்து போட்டு நில குளிஞ்சு போனது. நம்ம வந்து கொடுத்தோம்ல அவங்களுக்கு மாதம் அதுதான் கிடைக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கலைஞர்கிட்ட பேசி கொடுத்த அப்போல்லாம் 25,000 தான் நம்ம பேசி தான் அந்த 3 லட்சமாக வாங்கி கொடுத்தோம். அந்த 3 லட்சத்தை கூட ராமதாஸ் வந்து வர வச்சு கொடுங்க உங்களுக்கு 5 லட்சமாக தரேன்னு வாங்கிட்டு அவங்களுக்கும் கொடுக்கல. ஸோ இந்த ஜெயலலிதா பீரியடில் 20 பேருக்கு எம்எல்ஏ, அப்போ 20 எம்எல்ஏ, 19 ஒருத்தர் செத்து போயிட்டார் செல்வராஜ்னு. அவங்களுக்கு வந்து அரியர் பணம் போட்டாங்க 1,80,000 2 லட்சம். எல்லாருக்கிட்டையும் 20 பேர்கிட்டையும் வாங்கிக்கின்னு செக்கு வாங்கிக்கின்னு அவங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வாங்கலையே. தொடர்ச்சியாக அவங்க பேரை வச்சு சீமான் பண்ணுற சீமான் இவர்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டாரு போல். தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவங்க பேரை சொல்லி நிதி வாங்கி திரள் நிதி வாங்கி தான் சொகுசு வாழ்க்கை. அவர்னா திரள் நிதி எல்லாரும் எங்கள்லேருந்து கொடுக்குறான். இவன் ஒன்றுமே இல்லாத இந்த சமுதாயத்தையே உறிஞ்சி இந்த சமுதாயத்துக்கு அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறான். இப்போ வந்து ராமதாஸ் வந்து என்ன சொல்கிறாரு, 10.5% நாங்கள் பெற்றுடுவோம், அதற்கான முயற்சிகளை பண்ணுவோம். இப்போ இந்த 10.5 இன்னைக்கு பேசுகிறான ராமதாஸ், இதுக்கு யார் காரணம்? நாம தான் காரணம். இவங்க வந்து 20% நாங்களாம் இருக்கும்போது கேட்டதோட சரி. அதாவது கலைஞர் அவர்கள் கொடுக்கலன்னு 2007 கலைஞரை எதிர்த்து அவர் ஆட்சி செய்கின்ற போது அவரை எதிர்த்த வழக்கு அது. ஸோ அது நீண்ட காலம் வந்து அப்புறம் வந்து அவர் ஜனாதிபதி இவர் நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜு எல்பி தர்மராவே சொல்கிறாரு, இந்த ஆட்சியை நான் நீக்கிறேன், நீங்கள் பெட்டிஷன் போடுங்கள்லாம் கேட்டார். ஓப்பன் கோர்ட்டில் அதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு இடஒதுக்கீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் இவங்க ஆட்சி போகுது, ஜெயலலிதா வராங்க. ஜெயலலிதா 35 அரசாணை. நிறைய பேர் என்னென்ன அரசாணை போட்ட பிறகு ஏன் வரலன்னு அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு புத்தி. இந்த 35வது அரசாணையினுடைய வேலிடிட்டி அதனுடைய இது என்னென்னா, பேக்வேர்ட் கமிஷனுக்கு அனுப்பி இவங்களுக்கு பரிந்துரை கொடுங்க, இவங்களுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய இடம் தான் தமிழக அரசே தவிர அதை வந்து பரிந்துரைத்து அதை ஆய்வு பண்ணி இவ்வளோ தான் கொடுக்கலான்னு சொல்கிறது வந்து பேக்வேர்ட் கமிஷன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனுடைய இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் அவங்க இது பண்ணியிருக்காங்க, அதில் வந்து வரும். அப்படி வந்தது தான் 10.5%. இவனுக்கு என்ன பண்ணானுங்க, அந்த போராட்டம் பண்ண உடனே வர்றது தெரிஞ்ச உடனே ஊயின்னு சொல்லிட்டு ஈட்டு போய் 35,580 பேரில் கேஸை வாங்கிட்டானுங்க. இவன் எவனுமே வேலைக்கு போக முடியாது, அது தெரிய மாட்டேங்குது அந்த இளைஞர்களுக்கு. ஸோ அடுத்தது என்ன, இப்போ சிறை நிரப்பும் போராட்டத்துக்கு அதுதான் சொல்ல வரேன். சிறை நிரப்பும் போராட்டத்துக்கு வந்திருக்கிறான்ல ராமதாஸை பற்றி முடிச்சினேன். இப்போ ராமதாஸ் வந்து சொன்னான், இவனுக்கு அதாவது இந்த இடஒதுக்கீடை பற்றி அடியும் தெரியாது நுனியும் தெரியாது. நான் சொல்கிறேன் உள்ளபடியே நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசி பாருங்கள், எதை பற்றியும் பேச மாட்டான். ஒன்று ரெண்டாவது ஏதாவது வாயில் வந்தது பேசுவாரே தவிர அவன் நியூஸ் பேப்பரே படிக்கிறதில்லை. நான் பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறேன், அந்த வீட்டுக்கு நியூஸ் பேப்பரே போகிறது இல்லையா? ராமதாஸுக்கே நியூஸ் பேப்பரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா தூங்கி எழுந்தவனா வாக்கிங் போகிறது, குளத்தில் குளிக்கிறது, ஊர் தாலி அறுக்கிறதுக்கு எவனா வந்தானா, ஏப்பா நான் இந்த காட்டில் கிடக்குறேன், நீ எனக்கு ஏதாவது செய்யக்கூடாதா? அதுதான் இப்படின்னு ஒருத்தர் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை புக் பண்ணி இப்போ துபாய்க்கு அனுப்பி விட்டான், போயிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி வந்து இவங்க வந்து மத்திய மந்திரிகளாக இருந்தானுங்கல்ல. அதாவது வந்து இவர் வந்து 1998லேருந்து 2009 வரலாம் 11 ஆண்டுகள் இவங்க வந்து இருக்கும்போது எல்லாம் குடும்பமே 40-50 பேர் போவாங்க. உலக டூர் போயிட்டு எல்லா கண்ட்ரியும் சுற்றிட்டு வருவாங்க. எவனாவது ஏற்பாடு பண்ணி கொடுப்பான், எவனாவது எடுத்துகிட்டு போவான். ஸோ இதெல்லாம் வந்து ஆமாம் இதெல்லாம் உண்டு. இப்போ வந்து வர்ற ஆளுங்களை வந்து எவனாவது ஒரு டிராக்டர் ஏஜென்சி எடுத்து வச்சு, ஏன்ப்பா ஒரு டிராக்டர் கொடுக்கக்கூடாதா, நீ என்னை பார்க்க வந்துட்டு அங்கேருந்து பிறந்த நாளுக்கு வெறுங்கையை வீசிக்கினே ஒன்று எடுத்துகிட்டு வந்து அங்கே இறக்குப்பா, எதில் அந்த வன்னியர் கல்வி கோயில்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த அறக்கட்டளைக்கு வந்து கூடு. இதே மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் ஏமாற்றி வாங்குவா மாதிரி. இதுதான் வந்து ராமதாஸ் வேலை. அப்போ ஆரம்பிச்சதே ஒன்றும் பண்ணலை. ஸோ இது வந்து இவர் வந்து எப்படி 10.5% வந்ததுன்றது வந்து அரைவில் எல்லாம் பைத்தியக்காரன் கூட இருக்கவங்களாம் எல்லாம் தெரியும். இப்போ அதனால தானே பேக்வேர்டு கமிஷனை போய் பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துக்கிட்டு முதலமைச்சரை பார்த்துக்கிட்டு ஒரே அமக்கலம் பண்ணியிருந்தாங்க. இது இங்கே இல்லை, அது அந்த இடத்துல இருக்குதுன்னு தான் போய் கேட்டாங்க. நான் போகும்போது கூட அந்த பேக்வேர்டு கமிஷன் சேர்மன் சொன்னார், சார்
எனக்கு தெரிஞ்சு அவர் தெரிஞ்சல உடனே உங்களை விட்டால் இந்த இடஒதுக்கீடை பற்றி யாருக்குங்க தெரியும்? எல்லார் எதுலையும் கேட்டார், சொன்னார். சொல்லிவிட்டு சார் இதுதான் நிலவரம், இது வந்து சயின்டிஃபிக் அரைவல், யாராவது ஒருத்தர் வந்து இது கொடுத்துட்டாங்கன்னா போதும். இந்த சயின்டிஃபிக் அரைவல் வந்து ராக்கெட் இன்ஜினியரிங் கிடையாது, சும்மா ஒரு கேல்குலேஷன் தான். எல்லாருக்கும் போட்ட கேல்குலேஷனை போட்டு இது மாதிரி போட்டு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அதை போட்டு வச்சு வாங்கி வச்சுருக்காங்க. இந்த அரசாங்கம் ஏன் தான் காலதாமதம் செய்கிறதுன்னு தெரியல. இப்போ 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுதுங்க. அவங்க வந்து இதை பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போனாங்க. இவங்க வந்து 2024 ஜிஓ போட்டு அதை கொண்டு வந்தாங்க. ஆனால் இது வழக்கு போட்டு சும்மா தேவையில்லாத வழக்குன்னு போட்டால் இழுக்கும்ல. இப்போ ஒன்றுமே இல்லை, ராம்தாஸ் வந்து ஊர் உலகத்தில் இருக்க எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணார், எல்லாத்தையும் வாங்கி வன்னியர் கல்வி அறக்கட்டளை ஒரே நாளில் இது வந்து போர்டை மட்டும் மாற்றி வச்சுட்டார் ராமதாஸ்க்கு. இது இந்த மாதிரி ஒரு அயோக்கியனை எவனாவது நம்பி ஓட்டு போடுவானா? இதை நம்ம வைக்கிறோம். இது வந்து 10.5% தான் வரும். அதுதான் நியாயம், அதுதான் ரெடியாக இருக்குது. அதுக்கான வாய்ப்பு தான். அது மேலேயும் போவாது கீழேயும் போவாது. ஏன்னா அவங்க கரெக்டாக பரிந்துரை பண்ணிட்டாங்க. பண்ணி இதை வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி அந்த அரசு இதில் அரசாங்கத்துக்கு ஒரு பைசா செலவில்லை. ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அதுக்கு நிறைய செலவு இருக்கும். இது ஏற்கனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இருக்குது. 69%, இந்த 20% இருக்குது. அதில் எல்லாரும் கொடுக்குறது ஒரு பிரிவு, அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் இல்லை. இதை என்ன நினைக்கிறாங்க, வழக்கின் வழியில் வந்தது, கோர்ட்டு சொன்னது, பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை தான் இந்த நாங்கள் செயல்படுத்துகிற இடத்துல இருக்கிறது கண்டெம்ட் ஆகிடுன்றதுனால தான் அவங்க செய்கிறாங்க. ஸோ இப்போ நாம் வந்து கண்டெம்ட் போடலாம், யார் போட முடியும்? ராம்தாஸ் போட முடியுமா, இல்லை அன்புமணி போட முடியுமா? தெரியாது, நாம் தான் போடணும். அது நாம் தயாராகிறோம், பார்ப்போம் என்ன செய்ய போகிறோன்றது. இது ஒன்று. இப்போ வந்து அன்புமணி வந்து என்ன சொல்கிறாரு, புதுசாக சிறை நிரப்பும் போராட்டம். சிறை நிரப்பும் போராட்டன்றது அன்புமணிக்கும் அதை கேட்டுட்டு கை தட்டுறவனுக்கும் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்புமணி வந்து இவனுக்கு அது அடியும் தெரியாது, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன் நான் சொல்லனா, நான் கேட்டதே கலைஞர்கிட்ட அப்போ வந்து 15% ஒதுக்கீடு தான் என்னுடைய வழக்கு. இப்போ இந்த வழக்கு இருக்குது இல்லைங்களா, எல்லாத்துலேயும் 15% தான் வரும். அதில் வந்து இவர் நம்ம கவுல் சீஃப் ஜட்ஜ், இவர் ஜஸ்டிஸ் இவர் இருக்கார் இல்லைங்களா, அப்போ இருந்தவர் வந்து சஞ்சய் கிஷன் கவுல், அவரு தான் சொன்னார், நான் இவ்வளோ நாள் டிலே ஆகிடுது, எங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, கொடுக்கல. அது பேக்வர்டு கமிஷனுடைய ரிப்போர்ட் வந்து கான்ஃபிடென்ஷியல், யாருக்கும் ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன சொல்லிட்டார், இது எப்படி ஒன்று ரிப்போர்ட் அங்கேருந்து வந்து இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டாலே அது கான்ஃபிடென்ஷியல் கிடையாது, அது வந்து உடனே டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னார். ரெண்டாவது வந்து இது நடந்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த 15% ஒதுக்கீட்டை 15 நாள்களுக்குள்ளே இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னார். நம்ம கொடுக்கணும்னு ஃபைனல் ஆர்டர் போட்டார், கோர்ட்டில் நடந்தது. இப்போ அந்த டைமில் தான் இந்த ஜெயலலிதா ஜெயிலு பெயிலு உடல்நிலை சரியில்லை போச்சு, அது முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி அரசியல் பரபரப்பு அதெல்லாம் போனதுனால நம்ம அந்த நேரத்தில் வந்து நீங்கள் கேட்காதீங்க, இந்த கவர்மெண்ட்டே ஸ்டேபிளாக இல்லை, யாரை போய் கேட்குறது என்ன பண்ணுறதுன்றத பிரச்சனை முடிஞ்சது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து இவர் எடப்பாடி வரும்போது அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்து சொல்லி அவரை வந்து ஒரு 300 தடவை பார்த்துருப்போம். இங்கே எடப்பாடி, இங்கே அவர் வீடு, எல்லா இடத்துலையும் செக்ரட்டேரியட், எங்கே பார்க்கல அவரை. ஒரு நாளைக்கு 2-3 தடவை கூட பார்த்துருக்குறோம். சில டீட்டெயிலெலாம் கேட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு இது பண்ணி அவர் சொல்கிற ஆளுக்கெல்லாம், இவர் மட்டும் இல்லை தான் அவர் சொல்கிற ஆளுக்கெல்லாம் புரிய வச்சு தான் அதை தான் சட்டமன்றத்தில் வாசிக்கிறார தெளிவாக சொல்கிறார். இது CN ராமூர்த்தி போட்ட வழக்கு. புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அரசாணை பிறப்பித்தார்கள், பேக்வர்ட் கமிஷன் ஜனார்த்தனம் அவர்கள் பரிந்துரை செய்தார்கள். அது வந்த பிறகு அது நோக்க காரணிகள், ரீசன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், அதில் வந்து அவர் நல்லா சொல்லி தான் எல்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அன்புமணிக்கு வந்து அவனுக்கு என்ன தெரியும், அவர் ஆத்திரக்காரன் வந்து என்ன வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு, எங்களுக்கு எத்தனை சீட்டு என்ன வேணால் பண்ணிக்கோ, எங்களுக்கு இடஒதுக்கீடு மட்டும் கொடுன்னு எடப்பாடி கிட்ட எங்கள் தந்தை வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த 10.5 வாங்கினாரு அப்படின்னு சொல்ல அவங்க முன்னாடியே சொன்னானே. பாருங்க, நான் வந்து திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோட கூட்டணி கிடையாது. நான் எத்தனை தரப்பாக சொல்கிறது, ஒரு பத்திரம் எட்டணுவாங்க கையெழுத்து, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டான், எவ்வளோ பெரிய கேடி அவன், அந்த மாதிரிலாம் சும்மா சொல்கிறாங்க. அது முடிஞ்சு போன விஷயங்கள். இவர் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து இது மாதிரி சொல்கிறார்ல, நான் கொடுத்த ஒன்றை கொடுக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? நிறைய பேர் என்ன சொன்னாங்க, போராடி தான் பெற்றோம். நிறைய பேர் அந்த பசங்கள்லாம் தெரியாதவனுங்க, நாங்கள் ஜெயிலுக்கு போனது வந்து இன்னும் போராடி, அது இல்லைன்றது வந்து நான் எவ்வளோ தடவை சொல்லிட்டேன்.
இப்போ வந்து ஆந்திராவில் இஸ்லாமியர்கள் போராடினாங்க, அது எதிர்கொள்ள முடியாமல் 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து ராஜஸ்தானில் குஜார் இன மக்கள் போராடினாங்க, அவங்கள எதிர்கொள்ள முடியாமல் உடனே கவர்மெண்ட் என்ன பண்ண, சரி என்ன சண்டை போடுறாங்களேன்னு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து மகாராஷ்டிராவில் அவங்களுக்கு 16%. இதெல்லாம் என்ன ஆச்சு, எல்லாம் வந்து டிஸ்மிஸ் பண்ணி சாக் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ எல்லாமே தள்ளுபடி ஆயிடுச்சு, அவனுக்கும் ரிசர்வேஷனே கிடையாது. ஸோ ஏன் கேட்டானா, அதில் கேட்கப்பட்ட ஒரே கேள்வி, இவர்களுக்கு பரிந்துரை எங்க, பேக்வர்ட் கமிஷன் ரிப்போர்ட் எங்கன்னு கேட்டான். அதை தான் கேட்டுட்டு க்ளோஸ் பண்ணான். நீங்கள் ஆல்டர் பண்ணனா, ஒரு மாநிலத்தில் இடஒதுக்கீடை ஆல்டர் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வந்து அடிப்படை வந்து எங்கன்னு கேட்டீங்க, நீ என்னெல்லாம் லெட்டர் போட்டு கேட்டு பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை இருந்தால் அந்த பரிந்துரையை தான் நீ அமல்படுத்த முடியும். அந்த அதிகாரம் தான் உங்களுக்கு, மீதியெல்லாம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, இடஒதுக்கீடனுடைய அடிச்சுவடி இது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியல, பேசுகிறான் என்ன வந்து பேசுகிறான் மாதிரி, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் இல்லை, இன்னும் 8-10 கேட்டுங்க, 15% கேட்போம், எவனை சொல்லி விட்டான். நான் வழக்கு போட்டதே 15% தான். முண்டம் தடி தாண்டவராயா, அதில் கேட்குறீங்களா, உங்களுக்கு புத்தி இல்லையா? அவன் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் மாதிரி அவங்க அப்பா மேலே இருக்கிற கோபத்தில் என்னென்ன பேசுகிறாரோ, தனியாக பேசும்போது என்னெல்லாம் பேசுகிறாரோ அந்த மாதிரி இதிலெல்லாம் பேசாதரா. இது வந்து நுணுக்கமாக அணுகி வெற்றி பெற வேண்டியது, இதில் வந்து வாய்ப்பே கிடையாது. ஒரு விஷயம். ரெண்டாவது, பீகாரில் எவ்வளோங்க, 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி 13 கோடி மக்கள் கணத்தொகை எடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க இருக்கிற இடஒதுக்கீடு ஜம்ப் பண்ணி மாற்றிட்டான். பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை இல்லாதனால எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டான் சுப்ரீம் கோர்ட். இது செல்லுபடி ஆகாது. புரியுதுங்களா? இன்னும் சட்டம் இல்லை, ஜாதி வாரி எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பெரியார் சொன்னது, மக்கள் தொகையை ஏற்ற மாதிரி அவர் தலைகளை எண்ணியை கொண்டு பணிகளை பிரித்து தாருங்கள். அவர் நிறைய உதாரணங்கள் சொல்லுவார். சூறை தேங்காயை அடித்தால் வலுத்தவன் எடுத்துக்கொள்கிறான், அதனால் தேங்காயை உடச்சி கீரல் போட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுங்க. அந்த மாதிரிலாம் அவர் வந்து எளிமையான முறையில் அந்த காலத்தில் அந்த இடஒதுக்கீட்டுக்காக போராடினார். 1920 வந்தது அந்த ஆட்சியில். அதெல்லாம் வந்த பிறகு 1935 முத்தையா முதலியார் அப்படின்றவர் தான் இந்த ரிசர்வேஷனுக்கு முதல்ல பண்ணுறாரு. அந்த பிரிட்டிஷ் பீரியடில் அந்த காலத்தில் பண்ணார் நீதி கட்சி. அவர் தான் இவர் ஊருக்கு கூட்டின்னு போயிட்டு இவர் தான் அந்த இடஒதுக்கீடுக்கு கொடுத்தாரு, அப்படி இப்படிலாம் அவரை பற்றி புகழ்ந்து பேசினார். அதுதான் வந்து இடஒதுக்கீட்டினுடைய அவேர்னஸ் அதிகமாக கிரியேட் பண்ணுறதுக்கு அமைந்தது. அவர் வந்து இவர் தான் முத்தையா முதலியார் தான். ஸோ அவர் காலத்தில் அது போச்சு. அதுக்கப்புறம் மாறி வந்ததுன்னு வச்சுங்களேன், அது நமக்கு பிரச்சனை. இன்றைக்கும் இது தெளிவான ஒரு முடிவு. இவ்வளோ ஜாதி இருக்குது, இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் வந்து ஜாதி வாரி கணக்கு எடுத்து எங்கே பண்ணாங்க, பீகாரில் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இப்போ வந்து எடுக்கிறாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு, அதனுடைய இதெல்லாம் என்ன இருக்குது, ஸ்டேட்டஸு, சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்லாம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்லேயும், சவுத் இந்தியா ஃபுல்லாக ஆல்மோஸ்ட், அப்புறம் அங்கேயும் எடுக்கிறாங்க, ராஜஸ்தானில் எடுக்கிறாங்க, உத்தரப்பிரதேச, எல்லோரும் வந்து போட்டுட்டு அந்த வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. எடுத்தால் இது கொடுப்பதற்கு ஏதாவது சட்டம் இருக்கிறதா? இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ அதை தான் வந்து நீ ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து என்னைக்காவது கொடுக்குற சட்டம் வரும்போது வரட்டும், அது வரல எங்களை பழி வாங்காதீங்க. எங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு ஆளை வச்சு இவங்க 2 பேரை வச்சு இந்த சமுதாயத்தை முடிவு பண்ணாதீங்க. இப்போ எங்களுக்கு சங்கமணி அரசியலுக்காக நீங்கள் இதை தடுக்காதீங்க அப்படிங்கிறீங்க. இல்லை, ராமதாஸ் இது அரசியலுக்காக இது வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க. இந்த சமுதாயம் 3 கோடி மக்களை நினச்சி அந்த மக்களுக்கு நல்லது செய்யுங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடஒதுக்கீடு கொடுக்கின்ற பொழுது எங்களுக்கு இது வந்து கம்மியாகுதுன்னு நீங்களும் கவலைப்பட வேணாம், அவங்களும் கவலைப்பட வேணாம். எங்களுக்கு இது கலாக்காயாக இருந்தாலும் பரவாயில்லை, பலாக்கா வரும்போது வரட்டும், இன்னும் 10 வருஷம் பொறுத்து வரட்டும், இல்லை எப்பயாவது வரட்டும், அது வரல எங்களுக்கு இந்த கலாக்காயே போதும். ஏன்னா இதுதான் சட்டப்படி, இந்த சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கிறது. இதை வந்து நீங்கள் செய்யணும்னு தான் நாம் கேட்குறோம். அதுக்கான தான் வழக்கு இத்தனை ஆண்டு காலம் எல்லாம் சிரமப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சோம். ஸோ இப்போ நீங்கள் செய்யலைன்னா இப்போ நாங்கள் அடுத்தது என்ன பண்ணுவோம்? ஏதாவது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கா? 68வது பேரா 73வது பேரால் ஒன்றும் சொல்லலையே, தெளிவாக சொல்லிட்டானே, உங்களுக்கு கொடுத்துடலான்னு தானே சொல்லியிருக்கிறான்.
நீங்கள் கேட்டது நியாயப்படுத்தி கொடுக்கணும். நியாயம்லாம் கிடையாது, அது கால்குலேஷன் கேட்குறேன். இது வந்து எப்பயுமே வந்து எல்லா ரிசர்வேஷனும் கால்குலேஷன் தான், ப்ரொஜெக்டட் ஃபிகர்ஸை வச்சு பண்ணுவோம். இது வந்து நிறைய வருது. சரி, ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் 2011 இப்போ 21 வரும்பொழுது எவ்வளோனா, நாம் வந்து ஆந்திரா பிரிக்காத பொழுது 43.58% மக்கள். ஆந்திராவில் இருக்கிறவங்க வந்து அக்னிகுல சத்திரியர், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து வன்னியகுல சத்திரியர். அது பிரிஞ்சு போன பிறகு 56க்கு அப்புறம் நாம் எவ்வளோ இருக்கணும்னா சாலிட அவங்க வந்து 8.58% போயிடுது. அப்போ மீதி வந்து 35% வந்து வன்னியர்கள், தமிழ் பேசுகிறவர்கள் இங்கே இருக்கிறாங்க. இவங்க எங்கேயும் ஓடி இல்லை. இது வந்து இப்போ பெக்குலியராக நீங்கள் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் சமுதாயம் விவசாய தொழிலை நம்பி பண்ணுகின்ற பொழுது இவங்க மைக்ரேட்டும் ஆகலை பெரிய அளவில். ஏதாவது அப்படி கேட்டால் அந்த விவசாய வேலைகள் இல்லாத காலத்தில் கட்டிட தொழில், கட்டுமான பணிக்கும் மற்ற இதுக்கும் போயிட்டு அப்புறம் எப்போது மாதிரி வந்துடுவாங்க. ஸோ இதில் பெரிய ஆண்டர்பிரினர் அவங்கெல்லாம் வரல. ஆனால் இந்த சமுதாயத்தில் நிறைய படிச்சுட்டு வந்தவங்க, பெரிய சமுதாயங்க, அதுக்கேற்ற மாதிரி கல்லூரிகள் வைத்திருக்கிறார்கள், அதற்கு ஏற்றார் மாதிரி மற்ற நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் 2 பேர் வச்சுக்கிறத வச்சு காமிக்கிறீங்க. சரி, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கல்லூரி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, எத்தனையோ வந்து ஊடக இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அதனுடைய மொத்த தொகை நெட்டு ஒர்த்தம் நான் எங்கள் இதில் நம்ம இதில் இருக்கிற இவர் இருக்கிறார், அதில் 10ல் 1 வருமா? ஜெகத் ரட்சகந்தில். கரெக்டுங்களா? இப்போ வந்து சொல்லுவாங்க, இல்லை இப்போ வந்து இந்த பத்திரிக்கை வச்சுருக்காங்க, எல்லாம் இருக்கட்டுங்க, நான் தப்பாக சொல்லலை. அவரால் இப்போ பண்ண முடியுமா? அவர்கிட்ட எத்தனை காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் எத்தனை இருக்குது, என்ஜினியரிங் காலேஜ் எத்தனை இருக்குது, அதை தவிர்த்து எத்தனை ஹோட்டல் இருக்குது, அது தவிர்த்து உலகளாவிய அளவில் எத்தனை வந்து அந்த இது ஆல்கஹாலிக் இது ஃபேக்ட்ரிலாம் வச்சிருக்கிறார். அது அவர் சொந்த இதை முயற்சியில் வந்தார். நம்ம மற்றவங்க அதெல்லாம் பேசலாம், அவருக்கு வருமா? அதுக்கு இருக்குங்கிறீங்க. மற்றவங்க இருந்தாலும் இந்த சமுதாயத்திலே நல்ல இருக்குது. அவங்க மாற்றவங்களுக்கு ஆமாம், வளமான வன்னியர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு பெரிய இந்தியாவிலே லிஸ்ட் போடுற அளவுக்கு இருக்குது இல்லை அவங்களாம். அது உண்மையாக பார்க்கும்போது அதெல்லாம் வந்துடும். அது அவங்க உழைப்பு, அவங்க கஷ்டம், அதெல்லாம் போட்டோம். இப்போ இங்கே வந்து அடுத்து பங்கார் அடிகளாருக்கு இல்லாத சொத்தா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகளாவிய அளவில் அவருக்கும் இருக்குல்ல. அவர் பெரிய அளவில் ஆன்மீகம் வச்ச வன்னியர் தான். அவர் பண்ணி பண்ணுறாரு. ஸோ ஒரு பேச்சுக்கு இது இல்லாமல் குறுநில மன்னர்கள் மாதிரியே ஒரு 10 பேர் சொல்கிறேன். இவங்ககிட்ட எவ்வளோ இருக்குதுங்க. சேகர், எம்ஜி சேகர்னு ஒருத்தருக்கார், அவருக்கு 13 பொருளியல் கல்லூரி இருக்குது. அவர் தர்மபுரிக்கார். அதுக்கப்புறம் வந்து நம்ம இவர் இருக்கிறார், கிங், நம்ம இவர் இருக்கார் இல்லைங்களா, இவர் இருக்கிறார், நம்ம பொதுச் செயலாளர் திமுகவில், துரைமுருகன் எவ்வளோ கல்லூரி இருக்குது. சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரைடு வரும்போது அவங்களாம் ஏற்கனவே ரைடு வந்தவங்க தானே. சரி, அவங்களுக்கெல்லாம் இருக்குதுங்க. அவங்க எங்கே ஹைதராபாத், எல்லாம் பெங்களூர்லாம் யார் வியாபாரமே இவங்களுக்கு தான். நீங்கள் வந்து அந்த ஏலகிரி ஹில்ஸு இவருக்கு தான், வேறு யாருக்கு இருக்குது? ஆமாம், அவர்கிட்ட வேறு யாரும் இல்லை. எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறாரு, பெரிய அளவில் வச்சுருக்கிறாரு. அவர்கிட்ட ஸ்டாலின் கிட்ட சொல்லும்போது அதான் சொல்ல, நான் தலைவர் காலத்துலேருந்து அமைச்சராக இருக்கிறேன் தம்பி, நான் என்னால் ஒரு பைசா உங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இலக்கெல்லாம் மாற்றுறாங்க, ஏதோ பண்ண. சரி, ஓகே. அடுத்தது வீரபாண்டி ஆறுமுகம், அவர் எவ்வளோ வச்சுருக்கிறாரு, அவருடைய கல்லூரிகள், அதை பற்றி இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவங்களாம் எவ்வளோ வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, அதிமுகவில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர், அரசியலில் இருக்கிறவங்க, பெரிய தொழிலதிபர்களே சொல்கிறீங்க. இன்னும் அடிப்படையான மக்கள், நான் சொல்கிறேன் கேளுங்க, அடிப்படையான மக்களுக்காக தான் நாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த சமுதாயம் நிறைய பேர் என்னென்னா, ராம்தாஸ் வன்னியர் பின்னாடி ராம்தாஸ் கூட இருக்கிறாங்க, அப்படி இப்படி அடிப்பாங்க. அதில் இருக்குது 3 கோடி பேரில் ஒரு என்ன 1% இருப்பாங்களா? 3 கோடியில் 2% இல்லை 3%, இதுக்கு மேலே கிடையாது. ஸோ அவங்கள எல்லோரும் இவர் தான் அத்தாரிட்டி மாதிரி. ஒரு கட்சி ஆரம்பித்தானா அதில் பெரும்பான்மையான சமுதாயம் எது வந்து நிறைய பேர் அதில் இந்த கட்சியில் இன்வால்வ் ஆகுறாங்களோ அப்போ தானே அந்த கட்சி ஜெயிக்க முடியும். இப்போ ராமதாஸ் வந்து இது மாதிரி சொல்கிறார். நீங்கள் வந்து நான் அடிக்கடி நிறைய இதை சொல்லியிருக்கிறேன். இவங்க வந்து கொஞ்சம் பேரை சொல்கிறீங்க. ஒரு மாவட்டம், நீங்கள் உதாரணத்துக்கு வந்து தருமபுரி மாவட்டத்தில் யாருக்கும் வேறு ஜாதிகாரனுக்கு என்ஜினியரிங் காலேஜ் கிடையாது, ஸ்கூல் கிடையாது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கிடையாது. ஒட்டுமொத்த கல்வி இதுவே அங்கே இருக்குது. வன்னியர் தான் நடத்துகிறான். இப்போ அதுலேருந்து டாப் கிளாஸ்க்கு வந்துட்டான்ல.
எங்கே இந்த அரியலூர் இது தான் வந்து அவ்வளோவா சரியாக வராதுன்னுவான். இவன் இந்த இதில் தமிழ்நாட்டிலே வந்து எந்த மாவட்டத்துலேருந்து அதிகம் படிச்சுட்டு வராங்க, டாப் ரேங்கர் வராங்க அரியலூர், அதுக்கடுத்து தருமபுரி. முன்னாடியே தருமபுரியில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிசியில் அவங்க தான் டாப்பில் வருவாங்க. நிறைய பேர் படிச்சுட்டு மேலே வந்தாங்க, படிக்கிறாங்க, கஷ்டமாக இருந்தாலும் அந்த சமுதாயம் படிக்குது. ஸோ இதில் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையோர் ஏழைகளாக இருக்கிறார்கள், விவசாய தொழில் நம்பி இருக்கிறார்கள். செய்கின்ற வேலை டெய்லி ஏதாவது விவசாய வேலைகள் வந்து அதுலேருந்து வருமானம் வருகிறதா அப்படின்றது அதை தான் செய்கிறாங்க. பக்கத்து மாநிலமான இதுக்கெல்லாம் பெங்களூரு, இங்கே ஹைதராபாத் அங்கெல்லாம் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அவங்க வேலை செய்கிறாங்க. இவங்கள் உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள், உடல் உழைப்பை தருபவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் குழந்தைகளை கைதூக்கி மேலே விட வேண்டும் என்று சொன்னால் அது ரிசர்வேஷன் தேவை. அதுதான் அடிப்படை காரணம். அதை தான் செய்யணும். இப்போது நாங்கள் வந்து இடஒதுக்கீடில் வருகின்ற பொழுது இவங்க செய்யணும் அவங்க செய்யணும் இல்லை. அலெக்சாண்டர் இருந்தாருங்களா, பிசி அலெக்சாண்டர் கவர்னராக இருக்கும்போது நான் இந்த கூண்டாஸில் போட்டவங்களுக்குலாம் நடைப்பயணம் வந்து அவர்கிட்ட எல்லாம் பெட்டிஷன் கொடுத்தோம். கவர்னர் ஆட்சி நடந்தது. அதுக்கு அந்த கவர்னர் ஆட்சியில் தான் இது கிடைச்சிது. இப்போ இந்த டி நகரில் ஏகே மூர்த்தி, சந்திரசேகர்லாம் வச்சுருக்காங்களே கடை, 120 கடையில் சின்னது, அந்த கடைகள்லாம் அவரு புண்ணியம் கட்டிக்கிட்டு நாங்கள் ஊர்வலம் போய் அப்படி வந்து இதனால் அவர் கிடைச்சது. அது அப்போது வந்து சைதாப்பேட்டை முனிசிபாலிட்டி இந்த கார்பரேஷனோட இணைக்கப்படவில்லை. ஸோ இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க நிறைய பேர் மேலே வர. அப்போ வந்து உதவி பண்ணும்போது அவர் தான் சொன்னார், நீங்கள் டெல்லிக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணவர் பிசி அலெக்சாண்டர். இவங்க ஆளுக்கு ஒரு சுற்றுவாங்க. என்கிட்ட தானே சொன்னார், அவர் தான் சொன்னார், இப்போ வந்து நான் கவர்னர், உங்களுக்கு இடஒதுக்கீடு என்னால் தர முடியும். ஏனென்று சொன்னால் நாங்கள் கேரளாவில் நாங்கள் வந்து ஈழவர்களுக்கு 12% இடஒதுக்கீடு கொடுத்த ஒரு சங்கர் என்ற கவர்னர் பேரில் கொடுத்தோம். அது யாரும் எதிர்க்கல, டிஸ்பியூட் எல்லாம் வரல. அந்த மாதிரி நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் எல்லாம் பார்த்து பேசிட்டு வாங்க. டெல்லிக்கெல்லாம் அனுப்புனாங்க. டெல்லிக்கு போய் பேசிட்டு வந்த உடனே என்ன பண்ணுற மாதிரி ராம்தாஸ், இப்போ அன்புமணி சொல்கிறது தான் இப்போ ராம்தாஸ் சொன்ன மாதிரி அப்படியே வந்து இடஒதுக்கீடுக்கு வந்து கொடுக்கும்போது திமுக எங்கள் நெஞ்சில் குத்திடுது, ஒரு கத்தி எடுத்துன்னு வந்து நெஞ்சில் குத்திட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து ஒரு தட்டு வச்சுட்டு அது உள்ள பலன்னு சொல்லிட்டு ஒரு மேலே வெல்வெட்டு கிளாத் வச்சுட்டு அதை எடுத்து என் முதுகில் குத்திட்டான். இந்த மாதிரி இந்த சமுதாயத்தினுடைய துரோகி அப்படியெல்லாம். இப்போ ராம்தாஸ் அன்புமணி என்ன பேசுகிற மாதிரி திமுக வந்து அங்கேயும் காசு வாங்கினேன் அவங்கேயும் போட்டு திட்டு வண்டலுக்கு திட்டிட்டு இருக்கா மாதிரி. சரி திட்டட்டும், அது அவங்க கொடுத்தவங்களுக்கு வாங்கினவங்களுக்கு பிரச்சனை போகுது. ஸோ இப்படி இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து ராம்தாஸ் வந்து ரவுடின்னா அயோக்கிய ராம்தாஸ். இவ வந்து அன்புமணி என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லை அது வந்து ஆமாம், அன்புமணியை பொறுத்தவரை அசால்ட் அன்புமணி. அசால்ட்னா அதிரடியாக தாக்குறவன். இப்போ அன்புமணிக்கு இப்போதாங்க போட்டி ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இவன் ஊர்வலம் போனால் ராமதாஸ் சும்மா இருக்க மாட்டான். ராமதாஸ் சும்மா இருக்க, நீங்கள் பார்த்துங்க, எழுதி வச்சுங்க என்ன நடக்குதுன்னு. நான் சொன்ன கட்சியெல்லாம் வந்து இவர் அவனுக்கு ஒன்று போயிடும், அவர் பிரிச்சுக்கிட்டாங்க. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இளைஞராக இருக்கிறான்னு ஒரு பெரிய பொதுவாக சைக்காலஜியில் அவர்கிட்ட போனால் இவன் செத்து போனால் எங்கே அங்கே தானே போகணுன்னு. இவன் நான் ஏன் உயிரோடு இருக்கிறோன்னு நான் வேற ஆளை கூட வச்சுட்டு போவேன் அப்படின்றார். ராம்தாஸ் வந்து வேற ஆளை கூட கட்சியிலேருந்து நான் கொண்டு வருவேன் அப்படின்னு அவர் வேலை பார்க்குறாரு. இப்போ இவங்க 2 பேருக்கும் இது ஒரு பக்கம் போகும்போது ஊர்வலமும் ஒன்று, அதை தடுக்கிற ஏற்பாடும் இல்லைன்னு வச்சுக்காரு. ஊர்வலம் வந்து போனால் ராம்தாஸ் ஒன்றும் இல்லைன்னு ஆகிடும் மக்கள் மத்தியில். அதுக்கப்புறம் அன்புமணி வந்து தொடர்ந்து போடலாம், அவர் ஒரு லீடர்னா இல்லைன்னு ஆகும். அப்போ 2 பேரும் மோதல் போக்கு வரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து கிரியேட் ஆகும். அன்புமணியே ஏற்கனவே நிறைய இதை சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா மட்டும் அமைதியாக இல்லைன்னா இங்கே சட்டம் ஒழுங்கே வேறு மாதிரி இருந்திருக்கும், அவரால் தான் தமிழ்நாடு இப்போ அமைதி பூங்காவாக இருக்குன்னு. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது, அமைதி பூங்காவா, இது அல்லல் படுற பூங்காவா, இல்லை அதிரடியாக ஏதாவது பண்ணுவாங்களான்றது வந்து 2 பேர் பிரச்சனையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த போகிறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் வருங்க. இதில் வந்து என்ன பண்ணுவார், அவர் தான் நல்லா தெளிவாக சொல்கிறாரு, ஒரு குருவை மிஞ்சிய சிஷ்யன் இருக்கக்கூடாது, தந்தையை மிஞ்சிய தனையன் வரவே கூடாதுன்ட்டார். அதில் இருக்கலாம், இதில் இருக்கக்கூடாது இல்லைங்களா. குருவை மிஞ்சிய சிஷ்யன் இருக்கலாம், ஆனால் வந்து தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது. என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டார். அவரால் என்ன சொல்ல முடியும், நாசுக்காக சொல்கிறதும் சொல்லிட்டாரு, அசிங்கமாக சொல்கிறதையும் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்ககிட்ட பணம் இருக்குது இல்லையா. இப்போ பார்க்குறேன் எத்தனை 2000 கோடி இங்கே இருக்குது, இந்த இடத்துல 150 கோடியில் வந்து இடம் வாங்கியிருக்காங்க, பனையூர் பங்களா அது இதுன்னு எல்லாத்தையும் ஆதாரங்களோட போடுறாங்கல்ல, எல்லாத்தையும் நக்கீரனில் போடுறான். 2000 கோடி ரூபாய் மட்டும் போடுறான், மீதிலாம் இல்லை. சரி ஏதோ ஒரு பிட்டு
அதில் அவங்களுக்கு கிடைச்சதை போடுறாங்க. அதே மாதிரி கோகாமணிக்கு வந்து அத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது, அவருக்கு இத்தனை கோடி பணம் இருக்குது, அந்த இடம் இந்த இடம் அப்படிலாம் வச்சு ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்குது. அருளுக்கு அந்த மாதிரி வரும் அடுத்தது. ஸோ இந்த மாதிரி அவங்க நிறைய பணம் வச்சு மிதப்பில் இருக்கிறாங்க, காசு கொடுத்தா ஆள் வருவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இப்போ ராமதாஸுக்கிட்ட வந்து நல்ல அருள் இப்போது தொடர்ச்சியாக பாமகவோட பிளவு குறித்து முன்னாள் நிர்வாகிகள், பாமக விட்டு வெளியே வந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் வந்து தொடர்ச்சியாக பேட்டி கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து அன்புமணிக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு வந்து இந்த காவேரின்னு ஒரு முன்னாள் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், காவேரி, அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. முன்னாடியும் பேட்டி கொடுத்துருந்தார். நீங்கள் சைன் பண்ண அந்த வன்னியர் சங்க கார்டெலாம் கூட காமிச்சிருந்தார் முன்னாடி. இப்போ மறுபடியும் அவர் பேட்டி கொடுத்ததில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது அந்த சுசிலாவோட புகைப்படம், ராமதாஸ் அவர்களும் சுசிலாவும் உட்காந்துட்டு இருக்கிறதே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, அது மார்ஃபிங் பண்ணப்பட்ட புகைப்படமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அருளில் தான் பயங்கரமாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அருள் வந்து மாமா வேலை பார்க்குறாரு, சுசிலாவுக்கும் ராமதாஸுக்கும் அருள் தான் மாமா வேலை பார்க்குறாரு, சிட்டுக்குருவி லேகியம் வாங்கி கொடுத்துருக்காரு, அவர் உடம்புக்கு இதெல்லாம் தாங்காது, இப்படிலாம் சிலதெல்லாம். சரி, சிட்டுக்குருவி லேகியம் எதுக்கு வாங்கி கொடுக்குறாரு, அது தப்பு இல்லையா? சுசிலா அவங்களும் இல்லைன்றாரு. அட ஏங்க அங்கேருந்து நேராக போய் திண்டிவனம் போக சொல்லுங்கள். திண்டிவனம் போனான்னா அந்த வீடு அங்கே தான் இருக்குது. நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், ஒரு எக்ஸ்எம்எல்ஏ வீட்டுக்கு எதிர் வீடு, அது பேக்கரி. சொல்கிறேன், சிட்டுக்குருவி லேகியம் இந்த வயசில் ஐயாவுக்கு அருள் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் ஏற்கனவே ஹார்ட் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கு. அவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா அருள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னா என்ன இது சிட்டுக்குருவி? இல்லை, அதாவது இந்த அருளாலையும் ஜிகே மணியாலையும் பாதிக்கப்பட்ட ஒரு காவேரி, அவரால் ஓரம் கட்டிட்டாங்க. இப்போ அவங்க வந்து இங்கே இருந்துக்கிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணுறாங்க இல்லையா ரெண்டு பேரும், அதில் வந்து குறுக்கு சால் ஓட்டுறாரு. சரி, இவங்களும் அதே தான் அவங்களும் அதே தான். இப்போ வந்து அன்புமணிக்கிட்ட ஆள் இல்லை சேலத்தில், ஒரு ஆள் சொல்லிக்கிற மாதிரி கார்த்திக்ன்றவர் இருக்கிறாரு, எக்ஸ்எம்எல்ஏ. அவர் தான் அந்த ஏற்காடு நிலங்கள்லாம் பார்த்துக்கிறாரு, ஏற்காடு மேலே மலை மேலே இருக்குது. ஸோ அவர் ஒரே ஆளாக தான் இருக்கிறாரு. இவர் கூட சேர்ந்து அவரும் எக்ஸ்எம்எல்ஏ தான், இவர் எக்ஸ்எம்எல்ஏ சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார். அந்த ஏரியாவில் பொலிட்டிக்கலாக தனக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணுன்றதுக்காக அவர் பண்ணலாம். என்ன சொல்கிறாருன்னா, வன்னியர் சமூகத்துக்குள்ளே இந்த ரெண்டாவது திருமணம் பண்ணுற பழக்கமே கிடையாது, ஏதாவது இல்லீகலாக இருந்துச்சுன்னா அது திருமணம்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, வேறு ஏதாவது சொல்லிங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அதை நம்ம சொல்ல விரும்பலை. இந்த மாதிரி சொல்கிறாரு. சுசிலாங்கிறத அவர் ஏதோ ஏமாற்றி உட்கார வச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ராமதாஸ் வன்னியரா முதல்ல அவருக்கு தெரியாதா? ராமதாசனுடைய சர்டிஃபிகேட் என்ன, ராமதாசனுடைய பிறப்பு வளர்ப்புன்னா நம்ம இவ்வளோ தடவை சொல்லியிருக்கிறோம். நீ வந்து ராமதாஸ் வந்து என்னன்னா வேஷம் கட்டுறவன் எப்பயுமே கொஞ்சம் வேகமாக பண்ணுவான்ல. இந்த ஒரிஜினலாக இருக்கிற ஒரு சினிமா ஆதி காலத்தில் பார்க்கும் பொழுது ஒன்றும் இல்லை, ஒரு பனியன் ஒருத்தர் விற்பார். பனியன் வந்து நல்ல ஒரிஜினல் பனியன், ஒரு பேச்சு வச்சுங்க, இந்த பனியன் வந்து ரோடு கடையில் அப்போ விற்கும்போது, ரோடுன்னா வெளியில் போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க பிளாட்ஃபார்மில். அதில் வந்து இவருங்க சொல்லுவாங்க இது வந்து 20 ரூபாய்ன்னு. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து 30 ரூபாய்ன்னு விற்பான். அவனை போய் என்ன அங்கே 20 ரூபாய் விற்கிறாங்க, நீ 30, அது வந்து டூப்ளிகேட்டு, நான் தான் ஒரிஜினல், இதுதான் என் ஒரிஜினல் சொல்லுவான் கம்பெனி. அந்த மாதிரி இவனுங்க பண்ணுறாங்க. டூப்ளிகேட் வந்து என்னன்னு கேட்கணும்னா அதிக விலை, அதுதானே பலன்னு இருக்குது, அதுக்கு தான் போவாங்க. ஒரிஜினல் வந்து அவ்வளோதான். ஸோ இதுதான் இங்கே நான் சொன்ன மாதிரி. ஆனால் முன்னாள் நிர்வாகிகள் எல்லாரும் வந்து இப்போ ஓரளவுக்கு அன்புமணி ஆதரவாக பேசுகிறாங்க, அருள் ஜிகே மணியை டார்கெட் பண்ணி இவங்க தான் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரியான நிர்வாகிகள் அன்புமணிக்கு சாதகமாக பேசுகிறதும், இன்னொரு பக்கம் ஆரம்பத்துலேருந்து இந்த பிரச்சனை தொடங்கினதுலேருந்து சிலர் வந்து என்ன தான் முரண்பாடு இருந்தாலும் நாங்கள் விலகி போனாலும் இவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாங்கள் ஒரு ஆறுதலாக துணையாக வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸுக்கு ஆதரவாக ஒரு சிலர் வந்து. ராமதாஸை இப்படி அப்படி கேவலப்படுத்தலை, இந்த ஐடி விங்கில் போட்டு அன்புமணிகளோட இருக்கிறவங்க ஒரு மனிதத்தன்மையே இல்லாமல் கழுவி ஊற்றுறாங்க. நாங்கள்லாம் கூட அவ்வளோலாம் பெரும்பாலும் இந்த சுசிலா புகைப்படத்தை அவங்களே வெளியிட்டாங்க முன்னாடி. என்னென்னா ராமதாஸ் சேர்ந்துருக்கிறது தான் வெளியே. இப்போ இன்னும் புகைப்படம் இருக்கிறது, அது சின்ன வயசுலேருந்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்த புகைப்படம். அந்த புகைப்படத்தெல்லாம் இவங்க எடுத்துட்டாங்க. யார், இந்த லைக்கா நிறுவனத்தில் இருக்கிறாரு தமிழ்குமரன், அவங்க ஒய்ஃபுக்கும் இந்த இவங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணாங்க இல்லையா, சுசிலா ஆஞ்சியோ பண்ணும்போது வந்து பார்த்து பழக்கமாயிடு. முன்னாடி இருந்தாலும் பழக்கம், வீட்டுக்கு வந்து போய்
அளவலாகிறதுக்கு டெய்லி பேசிக்கிற மாதிரி ஒரு நெருக்கம் வந்து போச்சு. அதனால் இதெல்லாம் எனக்கு வந்து பண்ணி கொடுங்க. நாங்கள் வீட்டில் எல்லா படம்லாம் அப்போவே எடுத்துட்டாங்களே, எடுத்து வச்சுருக்காங்க, என்றைக்கு வேணாலும் வெளியே வரலாம். அது காலத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ராமதாஸ் அப்படி இப்போ வந்து இருக்குது இல்லையா, கல்யாணம் பண்ணும்போது, கல்யாணத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு ஏதாவது எடுத்துருப்பாங்கல்ல. இதெல்லாம் ஏற்காடு டூரில் ராமதாஸ் தானே வரும். ஆமாம், சுடிதார் போட்டுக்கின்னு அது போகிறது, இவர் ராமதாஸ் போகிறது ஆதி காலத்தில். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஃபாரின் போகிறது. ஃபாரின்லாம் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிட்ட மாதிரி இருக்கு. இல்லை எனக்கு இல்லை, அது வந்து எடுத்துட்டாங்க, சொல்லிட்டாங்க, அனுப்புனா நான் கொடுத்துட்றேன், அவ்வளோதான். அனுப்புனா நாம் வந்து முதல்லையே வச்சு ப்ரெஸ் மீட்டை வச்சு நம்ம இதுலேயே நான் கொடுக்குறேன். அப்புறம் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துங்க ராமதாஸுக்கிட்ட அப்ரோச் பண்ண முடியாத ஆளுங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து என்னென்னா அன்புமணி கிட்ட தான் வந்து எதிர்காலம் இருக்குது, அங்கே போய் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ராமதாஸையும் கூட இருக்கணும்னு டிச் பண்ணுறாங்க. அது தேவையில்லாத தொல்லைக்கும் தொந்தரவுக்கும் அவமானம் அசிங்கப்படுத்துகிறாங்க. ஆனால் அன்புமணி வந்து இன்னும் கூப்பிடலையே. இப்போ அன்புமணி கிட்ட போகிறதுக்கு அவருக்கு அவென்யூ வேணும்ல, பாதை வேணும்ல, யாரை பிடிச்சின்னு போவார்? கார்த்திகை பிடிச்சின்னு தான் போகணும். கார்த்திகிட்ட பேசிகிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. இப்போ கார்த்திகிட்ட பேசினா சேலம் கார்த்திக், அவர் பொன்குமார் மைன்ஸ்னு ஒன்று இருக்குது, காவேரியா சொல்கிறீங்க, பாண்ட் ஸ்டாண்டர்ட் கம்பெனி. ஆமாம், அவர் தான் அந்த இதெல்லாம் ஆதி காலத்துலேருந்து இருந்தவர். அவர் தான் இப்போ எம்எல்ஏ வந்து இவர் அன்புமணி இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறவர். ஸோ இவர் வந்து அவரை சேர்த்துக்கிட்டாருன்னா முடிஞ்சு. அப்புறம் ராமதாஸ் தரப்பு வந்து பழைய ஆட்கள்லாம் திரும்ப வாங்க அப்படின்லாம் அழைச்சி நிறைய பேர் அங்கே போயிருக்கிறதாகவும் செய்திகள் இருக்குது. பல பேர் வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் என்ன முரண்பாடு இருந்தாலும் நாங்கள் இவருக்கு ஆதரவாக நிற்கிறோம், அவருக்கு துன்பப்படுற நேரத்தில் நாங்கள் துணையாக நிற்கிறோம் அப்படின்லாம் இருந்தது. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்துச்சா? இல்லை, நமக்கு யார் அந்த அழைப்பு எப்படி கொடுப்பாங்க? நாம் தான் அவன் வந்து ஈனப்பிறவின்னு சொல்லியாச்சு, அவன் வந்து எங்களை எப்படி கூப்பிடுவான்? தொடர்ச்சியாக கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இல்லை, ரெண்டாவது கட்சினா பொதுவாக இருக்கணும். நாம் ஆரம்பித்த கட்சி, நான் அழைப்பு விடுறேன் மற்றவங்களுக்கு. இப்போ வந்து என்னென்னா இந்த கட்சியில் நாம் துவக்கி வச்சோம், அவனுடைய போக்கு சரியில்லை, நீக்கி சரியில்லை, நம்ம வந்துட்டோம். வந்து நம்ம தொடர்ந்து சமுதாய முன்னேற்றத்துக்கான வேலைகளை செஞ்சு நம்ம வந்து நல்லா செஞ்சு கொடுத்துட்டோம். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு கிடைக்காட்டாலும் நீதிமன்றத்தின் மூலமாக வந்ததுனால சில கால இடைவெளிக்கு பிறகு அது வந்துடும். எப்படி காவேரி இஷ்யூ, எப்படி பாலாறு இஷ்யூ, எதுக்கு வந்து முல்லை பெரியாருக்கு ஒரு தீர்வு கண்டு இன்றைக்கி பெனிஃபிட் அடையுது, அது மாதிரி எல்லாத்துலையும் இந்த பொது சொத்து வாரி நடைமுறைக்கு வந்துடும். எல்லாம் இருந்தும் வந்து செயல்பாட்டில் வந்து இந்த மக்களுக்கு பெனிஃபிஷியராக போகல, பெனிஃபிட் அடையல, அது வரும். அது மாதிரி வந்து நல வாரியம் வரும், அது மாதிரி பொது சொத்து வாரியம் வரும், அந்த மாதிரி இடஒதுக்கீடு வந்துடும். வந்த உடனே அவங்க தெரிஞ்சுக்கணும் அது இதுன்றல. இப்போ ராமதாஸ் என்ன, ஏன் பின்னாடி வன்னி இருக்கிறாங்க எல்லாம் மக்கள் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவர் பின்னாடி வன்னி இருந்தால் ஏன் வந்து 3 லட்சம் ஓட்டு கூட வாங்க முடியல? இப்போ நாம் என்ன சொல்கிறோம், இந்த வன்னியர் சமுதாயம் பின்னாடி இருந்து அவங்க வந்தாலும் வராட்டாலும் நம்ம அவங்களுக்கான வேலைகளை நம்ம செஞ்சுருக்கிறோம். இப்போ நாம் கூப்பிட்றோம், நீ அங்கேயா ஏன் போகிறீங்க? இப்போ நம்ம லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கிறோம். நீங்கள் இந்த கடலில் அலமோதுகிற கப்பல்கள்லாம் வந்து சேர வேண்டிய இடம்னு சொல்லிட்டு வந்து சேருங்க. இப்போ நாம் வந்து பண்ணிக்கலாம். அதுவும் வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் வந்து சேரணும். கண்டிஷன் போட்டுக்கணும், அதெல்லாம் இங்கே வராது. இந்த கொள்கை இருக்குது, இந்த கொள்கையை ஏற்றுக்கணும், யார் ஒன்றாலும் வரலாம். நாம் வந்து அறிவாயுதம் ஏந்துவோன்றது தான் நம்ம கான்செப்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், துப்பாக்கி சூடில் 25 பேர் செத்தாங்க. நிரபராதியாக போய் நின்று துப்பாக்கியால் சுட்டு அது சத்திரிய குணத்தோடு எல்லாத்தையும் தாங்கிட்டு செத்து போனான். ஆனால் அவர்கள் ஒரே ஒரு காவல்துறையோ மற்ற பொதுமக்களுக்கு இடைஞ்சலை பண்ணாங்களா? இல்லை, பண்ணலை. ஸோ அப்பேற்பட்ட வீரமிக்க அவர்கள், அப்போ நாங்கள் படம் நடத்துனது நாங்கள், நாம் போராட்ட களத்தில் நின்னது நாங்கள், எல்லாம் பண்ண அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துட்டு இருக்கிறாங்க. வயது மூப்பின் காரணமாகவும் அது நோய் இதெல்லாம் வருது இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புனால இப்போ பாதிப்பு தெரியுது. ஒருவருக்கு பின் ஒருவராக தவறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நாம் வந்து என்னென்னா, நாம் வந்து நம்ம பாதை இந்த தான் பாதை, அறிவாயுதமேந்தி தான் போராட வேண்டும், அறவழியில் தான் நம்ம அறப்போராட்டங்களை நடத்த வேண்டும், அனைத்து உரிமைகளையும் அறவழியிலே வென்றிட வேண்டும் போராடின்றது தான் நம்ம கான்செப்ட். அதை நோக்கி போயிட்டுருக்கு. அதுக்கு விருப்பப்பட்டவங்க வந்து நிறைய பேர் என்னன்னு கேட்குறாங்கல்ல, வர்றவங்க விருப்பப்பட்டவங்க வரலாம். அவர் வந்து என்ன பண்ணால், இவங்க 2 பேரும் போகிறாங்கல்ல, இது எவ்வளோ நாளைக்கு இங்கே ஒன்றும் நடக்காது. இவர் ஒன்று சொல்கிற 15% சொல்லும்போதே எவ்வளோ பெரிய அடிமுட்டால்னு அன்புமணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ராமதாஸ் வந்து இப்போ என்னன்னா தன்னுடைய நிஜ கலரை காமிப்பார். நான் எப்படியாப்பட்ட ரவுடி, நான் கூலிப்படை வச்சிருக்கேன்னு யாரு காமிப்பார்? புள்ளை காமிப்பார். புள்ளைன்னா அன்புமணிக்கு. இது வந்து கட்சின்னு வந்தாச்சு, அதிகார போதையும் வந்தாச்சு, சண்டை போடுவாங்க. அவரு நீ என்ன வீட்டில் உட்காந்துக்கு நீ என்ன வேலை பண்ண உடனே நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு அவர் பண்ணுவார். ஸோ அவர் பண்ணும்போது அவர் வந்து அசால்ட்னா அதிரடி தாக்குதல். இது 2மே நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அப்புறம் நீங்கள் இந்த தியாகிகள் எதுவும் தொந்தரவு பண்ணல அப்படின்னு சொன்னபோது எனக்கு இன்னொரு ஞாபகம், காடுவெட்டி குரு வந்து
பேசின ஒரு பேச்சு வந்து சமீபத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு. என்னென்னா, வேறு எந்த சமூகத்திலேயாவது இடஒதுக்கீடுக்காக தாலி எடுத்தாங்களா? 20% நாங்கள் எங்கள் வன்னியர் சமூகம் வந்து செத்து மற்ற சமூகத்துக்கும் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க 25 தியாகிகளில் மற்ற சமூகத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்க. அது ஒன்று, அவர் வந்து அடிப்படை அதெல்லாம் தெரியல. அவர் வந்து 2000க்கு அப்புறம், அதுவும் வாழப்பாடி தலையை வெட்டுவன்னு சொன்னதுக்கப்புறம் ராமதாஸ் அவர் சொன்னதுனால அதுக்காக வந்து அவர் வந்து தலைவராக மாற்றப்பட்டு அவர் வந்தார். 2000. அப்போ வன்னியர் சங்க தலைவராகவே இல்லை, இந்த புரிதல் இல்லாமல் இல்லை வன்னியர் சங்க தலைவர் 2000ல், அப்புறம் தான் 18ல் செத்து போயிட்டார் பாவம். அவர் வந்து இந்த மக்களை அணிதிரட்டுகின்ற வேலையை அவர் செய்ததில்லை. அவருக்கு தெரியாது. இப்போது நாங்கள்லாம் வந்து ஊருக்கு போனோம், என்ன பண்ணோம், சமூக நீதி பேசணும். சமூக நீதி பேசும்போது என்ன சொன்ன, நம்ம குடியானவனாக இருக்கிறோம், நம்ம விவசாய வேலை செய்கிறோம், கிராமத்தில் வந்து நம்ம கூட சவர தொழிலாளி, சலவை தொழிலாளி, மற்ற அந்த இதுக்கெல்லாம் வந்து வேலை செஞ்சு உதவி பண்ணுற தட்டான், ஆச்சாரி, இந்த மரம் இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. தட்டானா இரும்பு, மண்வெட்டி, அந்த மாதிரி கலப்பா, அரிவாள்லாம் செஞ்சு கொடுக்குறவங்க அதெல்லாம் கிராமத்தில் இருப்பாங்க. கூட அதுக்கு அடுத்தது வந்து யார் இருந்தாங்க அங்கே, நம்ம சகோதரர்கள் நிலத்தில் வேலை செய்யறதுக்கு அவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போ வந்து நாம் என்ன சொல்லுவோம், நீங்கள் தனியாக போய் நீங்கள் வந்து உங்கள் ஒதுக்கீடு பெற முடியாது, நாங்கள் ஊர் முழுக்க இருக்கிறோம், நீங்களும் வாங்க, அதனால் வந்து நாங்கள் உங்களோட வந்து நாங்கள் அரவணைச்சு உங்களுக்கும் வாங்கி தரோம். அதனால தாங்க நம்ம மாநாடுலாம் போட்டோம். வன்னியர் வண்ணார் மாநாடு, வன்னிய கவுண்டர் வேட்ட கவுண்டர் மாநாடு, ஒரு தாய் பிள்ளைகள் மாநாடு, பல்லர் பள்ளி மாநாடு, ஆதி திராவிடர் வன்னியர் மாநாடு, இது மாதிரி எல்லா ஜாதிகளும் சேர்த்து எங்கே மாநாடு போடல, எல்லாம் போட்டோம். போட்டுட்டு தான் நம்ம இந்த வேலைகள்லாம் செஞ்சோம். அப்போ வருகின்ற பொழுது நம்ம வந்து சாலை மறியல் ஆரம்பிக்கிறோம். முதல்ல ஒரு நாள் சாலை மறியல், அது ஓரளவுக்கு இதுவாச்சு. ரெண்டாவது வந்து ரயில் நிறுத்த போராட்டம், அதில் வந்து ஓரளவுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து 7 நாள் சாலை மறியல் போராட்டம். அதில் தான் வந்து முடிவு எடுத்து எல்லாம் பண்ணோம், இறந்து போனாங்க. அப்படி சாகுன்ற பொழுது இதில் நிறைய பேர் என்ன சொன்னால், வேறு ஜாதிக்காரன், அச்சரப்பாக்கம் வெள்ளியம்பாளையம் ராமகிருஷ்ணன் என்பவர் யாதவ சமுதாயத்தை சார்ந்தவர். இன்னொருத்தர் வந்து நான் சொன்னேனுங்களே ஜெயவேல் பத்தர், அவர் வந்து என்னென்னா பத்திரக்கோட்டை பக்கத்தில் பண்ருட்டி பக்கத்தில் உள்ளவர். அவர் வந்து பத்தர் சமுதாயத்தை சார்ந்தவர். ஓகே. அப்புறம் இது மாதிரி கைது பண்ணுறாங்க இல்லைங்களா, கைது பண்ணும்போது எல்லாரும் வந்து கூட எங்களுக்கு வாங்கித்தரோன்னு சொல்லிட்டு கைது பண்ணவங்கள 2 லட்சம் பேர் வழக்கு. அந்த 2 லட்சம் பேரில் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் யார் ஒன்றாலும் பாருங்கள், அவங்க கூட தொடர்ச்சியாக காடுவெட்டி குருவாக இருக்கட்டும், ராமதாஸாக இருக்கட்டும், அன்புமணியாக இருக்கட்டும், இந்த போராட்டத்தை வந்து தூய்மையாக அப்படியே பியூராக வன்னியர்கள் மட்டும்தான் போராடணும். ஆனால் எங்கள் போராட்டத்தோட விளைவாக 108 ஜாதி பலன் பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது, அந்த போராட்டம் ஒருங்கிணைச்சதுலேருந்தே எல்லாரையும் சேர்த்து தான் ஒருங்கிணைச்சிருக்காங்க. கைதானதும் வேறு சாதிக்காரங்க இருக்காங்க, மண்பானை தொழிலாளிலாம் இருக்கிறாங்க. எங்களுக்கு எதிர்த்து பேச ஆள் இல்லைன்னு அப்படி மற்ற உண்மையே சொல்றதில்லை, இவனுக்கு உண்மையை சொல்றதில்லை. இவன் ராமதாஸ் சொல்றான்ல, நான் மட்டும் பிறக்கல இந்த அந்த மாதிரி வந்து எல்லாம் சொல்றாங்க. ஆனால் அது உண்மை அல்ல. நான் இவங்களுக்கு வேண்டியன்றதுக்காக இல்லை, வழக்கில் மாட்டினவங்க எல்லாரும் வேற ஜாதிக்காரங்களும் இருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியுமா? சரி, நம்ம வாங்குறோம், நம்ம யார் சீர்மரபினருக்கு பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து கலைஞர் என்ன இடஒதுக்கீடு பேசும்போது என் ஜாதியை சேர்த்துங்கன்னு தானே சொன்னார் முதல்ல பேசும்போது. இவங்க ராமதாஸ்லாம் சண்டையாகி வேறு மாதிரி ஆகிடுதுன்னு வச்சுங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன அடிப்படை காரணம் அப்படின்னா, முதல்ல நாம் அடித்தளமே அப்படி தான் போட்டோம், எல்லாரும் இணைஞ்சு பயணிக்கிறோம். ஆமாம். இப்போ என்னாச்சு, சமூக நீதிக்கான கட்சி அவங்க வந்து ஜாதி கட்சியாகி, ஜாதி கட்சி வந்து பணத்துக்கான கட்சியாகி, பணத்துக்கான கட்சி வந்து குடும்ப கட்சியாகி, குடும்ப கட்சியாகி அன்புமணி ராமதாஸ் கட்சியாகிருந்து இது மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. இந்த சமுதாயம் வந்து இதுக்கப்புறம் இப்போ ஒரு தலைவர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பின்னாடி பயணித்து அந்த உரிமைகளை பெறலாம். இல்லைனாலும் நான் என்ன சொல்லணும், நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேணாம், ரெஸ்ட் எடுங்க, வீட்டில் இருங்க, நான் தான் பண்ணி கொடுத்தேன். அது வரும்போது வரும். அதில் கவனம் செலுத்தி வழக்குகளுக்கு போடும்போது ஒரு அவேர்னஸாக இருந்து நீங்கள் அந்த பெனிஃபிட்டை அடையுங்க. உங்களுக்கு அது தெரியணுன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோமே தவிர, நாம் வேறு ஒன்றும் தப்பாக சொல்லலையே.
அந்த பதிவை பார்க்கும்போதே நினச்சேன் உங்ககிட்ட இதை பற்றி பேசி ஒரு தெளிவான கிளாரிட்டியை மக்களுக்கு கொடுக்கணும்னு. இப்போ 25 தியாகிகளில் 2 பேர் மாற்று சமூகம், 2 பேர் மட்டுமா? 2 பேர் மட்டும் மாற்று சமுதாயம். கைதானவங்களில் ஏராளமானோர் மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க. ஆமாம் அப்போ ஆமாம், கைதாகி 2 லட்சம் பேரில் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து விவரம் தெரியாத எல்லோ ஃப்ளவர் ஆப்ரேஷன், மஞ்சள் இது வந்து மஞ்சள் பூ அதிரடி தாக்குதல், இதெல்லாம் வந்து இப்போ தெரிஞ்சுக்கணுங்க. இராணுவத்தை ரோட்டில் நான் போச்சா இருக்கும்போது எல்லாம் நடந்தது. அப்புறம் இதெல்லாம் இது எல்லாத்தையும் மொத்தமாக இப்போ சினிமா எடுக்கிறாங்க. இதை கூட நம்ம பேசுவோம். இன்றைக்கி இந்த படையாண்ட மாவீரான ஒரு படம் கூட வருது, ரிலீஸ் ஆயிடுச்சு. சினிமா எடுக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த காடுவெட்டி குரு பேர், ஏன்னா அன்புமணியும் ராமதாஸுமே மேடையில் காடுவெட்டி குரு பேரை சொல்லி தான் கைத்தட்ட வாங்குறாங்க. அப்போ சினிமாக்கள்லேயும் இந்த ஜாதி சார்ந்து இயங்குகிற நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த போராட்டம் வன்னியர் சமூகத்தோட எழுச்சியெல்லாம் காடுவெட்டி குரு பின்னாடி எடுத்துகிட்டு போய் நிறுத்துறாங்க. ஆனால் அந்த போராட்ட காலம் எல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்து செயல்பட்ட காலம். காடுவெட்டி குருவே பின்னால் தான் அதுக்கு வராரு. இல்லை, அவர் வரும்போது நாங்கள் அந்த தளம் அமைச்சு கொடுத்தோம். தளம் ரெடியாக இருந்தது. அதில் வந்து அவர் வராரு. அது நம்ம தப்பாக சொல்லலை. வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் போராட்டமே அவர் தான் பண்ணாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இவ்வளோ படித்தவங்கெல்லாம் இருந்த ஒரு சமுதாயத்தில் ஏதோ ஒருத்தர் வர்றாங்க. நான் தான் அவரை வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். நான் தான் அவர் வந்து ஜெயங்கொண்டம் ஒன்றியத்தில் என்னவா போட்டேன் 89 கிட்ட அந்த மாதிரி டைமில். அது வந்து அதே மாதிரி ஜிகே மணி, கோக்கா மணி வந்து அந்த ஒன்றிய அமைப்பாளரில் 5 பேரில் ஒரு ஆள், பெண்ணகரம். இவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜெயங்கொண்டம் பாயிண்ட் பண்ணுறீங்க. ஆமாம், அது குரு வந்து என்னன்னா, அப்பா நீ படிச்சுக்கிட்டு இருக்க, நீங்கள் வந்து மாணவர் அன்னைக்கு வா தம்பின்னு கேட்கவே மாட்டுற மாதிரி. நான் தொண்டர்படை அப்போலாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தொண்டர் அணி தனி. இப்போ தொண்டர் படைன்னா இவங்க கூட இருப்பாங்க, தலைவர் கூட நிற்பாங்க, போவாங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்தவர் வரட்டும். ஆனால் ராம்தாஸ் சொல்கிறீங்களே, இப்போ இந்த சுசீலா மேட்ரு, அந்த மேட்ரு, இந்த மேட்ரு அப்படிலாம் இதுக்கு முன்னாடி இதை மாதிரி வந்து இப்போ வந்து ஜெயலலிதாவை பற்றி தரக்குறைவாக ராமதாஸ் பேசுறதை விட ரொம்ப அசிங்கமாக பேசினாலும் யாருங்க இந்த இவர். நம்ம மாற்ற முடியாது, ஒன்றும் இருக்குது இல்லை வீடியோ. சரி, அதே மாதிரி கருணாநிதியும் இத்தனை மனைவி துணைவி இணைவின்லாம் வச்சிருக்கான்னு பேசின பிறகு கொச்சையாக பேசி, கொச்சையில் ரொம்ப அவமானகரமாகவும் படு கேவலமாக பேசியிருக்காப்புல, கலைஞரையும் பேசியிருக்காப்புல. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு கவுண்டர் கொடுக்குற நிறைய பேர் கமெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. குரு இருந்தால் இவரை பேச விட்டுருப்பாங்களா? ஆமாம், அந்த குரு அவன் வந்து குரு பற்றி நான் சொல்ல முடியாது, நான் சொல்லக்கூடாது. சொன்னாது நல்லா இருக்கேன், நல்லா இருக்கா அவனு நான் சொல்கிறேன். டே குரு நான் வந்து சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அவரால் வந்து ஒரு பரலாம் ஒழுங்காக நடக்க முடியாது. குருவுக்கு ப்ராப்ளம். நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, உண்மையாக இருந்தது. சரி, அந்த மாதிரி வந்து ஒரு பரலாங்க நடக்க முடியாத வீரநாடா நான் கேட்டிருக்கேன். அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி பேசின உடனே கலைஞர் என்ன பண்ண 2018க்கு பிறகுதான் பேச ஆரம்பிச்சுங்க. உங்களை சொல்ல வராங்க. இப்போ ராமதாஸ் அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குரு இருந்த வரைக்கும் நீங்கள் பேசலை, அப்போ பேசின வீடியோலாம் எடுத்து பார்க்க சொல்லுங்க. என்னை எத்தனை இடத்துல கொடுப்பாவி கொடுத்தனாங்க, எத்தனை இடத்துல அடிச்சாங்க, 29 முறை வழக்கு வந்து எப்போ வந்தது அவங்களோட மரணத்துக்கு. இல்லை அவங்க வந்து நாங்கள் வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து ஜெயிக்கும் போது வந்ததெல்லாம் வந்திருக்கிற மாதிரி. அந்த என்ன ஒரு ஈரோடில் வந்து பார்க்கும்போது அவர் சொல்லுங்கள், ஐயா கிட்ட சொல்லுங்கள், தலைவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் ரொம்ப சிறப்பாக செய்கிறாரு, சமுதாய முன்னேற்றத்துக்கு எல்லாத்தையும் செய்கிறாரு. எங்கள் கிட்ட இருந்தவங்களே நிறுத்தி பேசிட்டு போனார். அவர் 2 வண்டியில் வந்து பாதுகாப்புகளை பற்றி பேசியிருக்காரு. ஆமாம், பேசுவார், சந்திச்சிருக்க, அதெல்லாம் இருக்குது. அந்த புத்தகங்கள்லாம் கொடுக்கும்போது அதெல்லாம் வரும்போதெல்லாம் சண்டை நடந்துருக்கு. அவருக்கு வந்து அந்த ஊடே கொடுக்கலங்க. இங்கே அவன் இது எம்எல்ஏ இருந்துட்டு போன உடனே அந்த பக்கம் ஏதோ ஒரு கைனியில் ஒரு இடத்துல வச்சு மோட்டார் சைக்கிள் கம்பெனியில் தான் தங்கியிருந்த மாதிரி காடு வெட்டி கொண்டா அந்த மாதிரி ஒரு பேர். 2வது வந்து இந்த அவர் பேர் வந்து குருநாதர். அவர் வந்து அப்புறமா காடு வெட்டி குருநாதர். நான் இதை முக்கியமாக சொல்ல வந்தது, இவர் பேசுனதுக்கு அப்புறம் இவர் டாக்டர் இவர் என்ன பண்ணார், கலைஞர் இந்த ராமதாஸ் பேரில் இருக்கிற இதெல்லாம் எடுப்பான்னு. அப்போ ஏடிஜிபியாக இருந்த ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸில் இருந்த அவர் ஜாஃபர் ஷேட்டுக்கிட்ட சொன்ன உடனே அவங்க எடுத்துட்டாங்க. ராம்தாஸுக்கு யார் யார் என்னென்ன மனை இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, 10க்கு மேற்பட்ட ஒரு லிஸ்ட் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாங்க. 10க்கு மேலே. ஆமாம், இதில் வந்து டீப்பு அப்புறம் வந்து ஷாலு அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எடுத்துன்னு வந்து கொடுத்த உடனே அதை எடுத்து என்ன பண்ணார், கோக்கா மணியை கூப்பிட்டு, அப்பா இது மாதிரி உங்கள் யோகிதை இது எதுவுமே கொடு, பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதுன்னு சொல்லி கொடுத்த உடனே எடுத்துன்னு போய் ராம்தாஸ் கிட்ட கொடுத்த உடனே அதுக்கப்புறம் காடு வெட்டி குரு எந்த காலத்துலேயும் பேசுனதில்லை. ஆமாம், அவருக்கு போது நிப்பாட்டிட்டார்ல. ஸோ அதாவது வந்து ஒருத்தர் பேசலாம், அது பேசாமல் இருக்கலாம், ஆனால் இவர் பேசிட்டு அப்புறம் அப்படியே நின்று போச்சு. இப்போ காடு வெட்டி குருலாம் என்னங்க, நான் பார்த்து ஒரு சின்ன ஒருத்தர் ராம்தாஸை அறவே பிடிக்காது அவருக்கு, குருவுக்கு.
அறவே பிடிக்காது. எத்தனையோ லெட்டர் குருவை ராமதாஸ் பிடிக்காதா இல்லை ராமதாஸுக்கு குருவை பிடிக்காது. ஓஹோ. எத்தனையோ கடிதங்கள் இருக்குது. அதில் அவங்க வீட்டில் இருந்தால் கூட எழுதி வச்சது போனது. மூத்த பிள்ளைங்கிறாரு, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? மூத்த பிள்ளைன்னு வெட்டி போட்டார்ல, சாவடிச்சிட்டார்ல. அவங்க யாரும் சொன்னாலும் இப்போ இன்னொரு புள்ள இருக்குது, அப்போ கூட தான் சொன்னார். ஏன் பிடிக்காது? எதனா என்ன காரணம்? அவங்க வந்து இந்த மாதிரி நியாயத்தை கேட்பா மாதிரி. ஓஹோ. நியாயத்தை ஓப்பனா இல்லை, நியாயத்தை லெட்டரில் கேட்பா மாதிரி. நீங்கள் வந்து இது மாதிரி இதெல்லாம் தப்பு பண்ணுறீங்களா, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு. ஸோ ஓகே, லெட்டர் எழுதி போடுவோம். அவர் தான் ராமதாஸ் மொட்டை கட்டி ஆரம்பத்தில் இந்த மாதிரி ராமதாஸோட தவறுகளை கேட்டுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டாரு. சைலண்ட் ஆனவொடனே தலைவர் கொடுத்துட்டோன்னே நான் சொல்கிறத பேசணும். இப்போ எப்போ வந்து வாழப்பாடி ராம் வந்து Z+ பாதுகாப்பில் இருந்தவரை தலையை வெட்டுவோன்னு சொன்ன பிறகு தான் அந்த தலைவர் இது இல்லாத போகுது. அப்புறம் வந்து தலைவர் பதவி இவர் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அவங்க நாங்களாம் வந்துட்டோம். இவர் இருந்தார், சாசு IAS இருந்தார், அவங்களாம் இருந்தது. இவங்க வந்து ஒரே ஒரு அந்த லெட்டர் பேடுக்கு மட்டும்தான் பயன்படுத்தினாங்க தவிர மீதி பேர் யாரும் ஒத்துழைக்கல. அவங்கவுங்க தனித்தனியால் போய் அவங்கவுங்க அமைப்பு நடத்துகிறாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு யார் பேர்லையும் காழ்ப்புணர்ச்சி இல்லை. இவரை பற்றி பேசும்போது அவர் கேட்டதுக்கு அப்புறம் பேசலையே, ஸ்டாப் பண்ணிட்டா மாதிரி அவன் கூட்டே சொல்லிட்டா மாதிரி. இதோட பேசக்கூடாது. மாவீரன் வந்து சின்ன கேள்வியில் அமைதியாயிட்டாப்ல. கேள்வி இல்லை, உண்மைதோ பாரு. என்னை பற்றி பேசுகிற நாங்கள் பேச விட்டா அவர் கலைஞர் சொன்னால் போகிற உங்களுக்கெல்லாம் தெரியும். வெற்றி கொண்டாலாம் என்ன மாதிரி பேசுவாருங்க. அவருக்கு மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட பேச்சாளர் விட்டுருந்தாங்களா? இப்போ இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி கொடியாத்த குமரன் மாதிரி அப்போ இருந்தாங்கல்ல, அவங்கக்கிட்ட விட்டுருந்தானா வண்டலுக்கு தண்டலுக்கும் பண்ணி காலி பண்ணி அசிங்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அவர் ஒரு தேர்ந்த தலைவர், அதனால் பிறவி தலைவர். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் எவ்வளோ நிதானமாக பண்ணார். நமக்கு எனக்கும் அவருக்கும் கூட நிறைய ஆகாது. என்னெல்லாம் குண்டாஸில் கைது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் போட்டு உங்களை விடவே மாட்டேன்னு சொல்லிலாம் தகராறு பண்ணோம். அப்போ சட்டமன்றத்தில் பேசுனதுனால சட்டமன்றத்தில் வருத்தம் தெரிவித்தார், மன்னிப்பு கோரினார். அதெல்லாம் இன்னும் என் பதிவேடில் இருக்குல்ல. ஸோ அதுக்கு காரணம் யார்? தவறான தகவலை கொடுத்ததை நம்பி நான் சொல்லிட்டேன். தவறான தகவலை கொடுத்த காவல்துறையில் இருந்த எல்லாரையும் சுருக்கெடுத்தாலும் கூட எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சுட்டு மன்னிப்பு கேட்டு அவர் பேப்பரை ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டார். சரி, ஒருத்தர் தெரிஞ்சாத பண்ணிக்கணும். அந்த மாதிரி அவர் பண்ணார். அந்த மாதிரி கட்ஸ் உள்ளவன் யாவே இருக்கிறான் இல்லை. அவர் பண்ணணும் இல்லை, நான் சின்ன பையன், ஆனால் அவர் எவ்வளோ பெரியவர். ஆனாலும் அந்த இதுக்கு வந்து பண்ணார் அந்த சட்டசபையில். ஏன்னா அவர் வாசித்துட்டாரு, பேசிட்டதுனால மறுநாள் நான் இல்லை, நான் பேசவே இல்லை, அவர் வந்து தப்பு சொல்கிறாரு. அவரை பற்றி பேசும்போது சொன்ன அண்ட புழுகு ஆகாச புழுகு, இது கருணாநிதி புழுகு, இது வந்து பவானி சமூகத்தில் அவர் சொல்கிற மாதிரி வடிகட்டின பொய் இல்லை, தார்பாலியில் வடிகட்டின பொய் அப்படின்னு சொல்லி விட்டோம். அதுக்கப்புறம் தான் அவர் அது வந்து உடனே அந்த தவறை வந்து இது பண்ணி சரி பண்ணார். இது இன்னும் அவை குறிப்பிலிருந்து எல்லாத்துலேயும் இருக்குது. நாம் அந்த புக்கில் போடும்போது அதையே இவரும் வெளியிட்டிருக்காரு, மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு. அதில் இருக்குது அதெல்லாம். சரிங்க. நீண்ட நேரமாக நிறைய புது தகவல்களோட பொறுமையாக உங்களை எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிச்சது ரொம்ப நன்றியா. வணக்கம். நன்றி, வணக்கம். முதல்ல வந்துப்பா அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சின்னு சொல்லி எடுத்துருங்க. ஆமாம், ஏன்னா அது ரொம்ப முக்கியம்ப்பா கட்சி பேர். அரசியல் வெங்காயம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம மீண்டும் ஒரு இனிய சந்திப்பாக அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவரோட இன்றைக்கி ஒரு உரையாடலுக்கு வந்திருக்கோம். வாங்க விவரமாக பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். சரி ராஜா, எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம் 6 நிமிஷம் ஆகிடுயா. சரி, ஓகே. நீங்கள் பாருங்கள், நான் எடிட் பண்ணி